கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்று அற்புதரிய ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த இரண்டாவது செய்திக்காய் தேவனுடைய முகத்தை தாகத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு ஒரு நல்வார்த்தை தாரும் என்று சொல்லி காத்திருக்கிற வேளையில் தேவன் நமக்கு தியானிக்கும்படி கொடுத்த வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 216 பக்கம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், 34வது வசனம். 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்களும் பார்க்கும்படி உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 34 வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு முக்கியமான வார்த்தையை தேவனுடைய ஆவியானவர் நம் உள்ளத்துக்குள்ள வைக்க விரும்புகிறார். நம்ம சிந்தையிலே அதை தரித்து கொள்ள அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில அதை பிரதிபலிக்க கர்த்தர் விரும்புகிறார். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய கண்கள் யார் யாரையோ நோக்கி பார்க்குது. அண்ணார் உதவி செய்ய மாட்டாரா? தம்பி உதவி செய்ய மாட்டாரா? அக்கா உதவி செய்ய மாட்டாங்களா? தங்கச்சி உதவி செய்ய மாட்டாங்களா? அப்பாவாவது உதவி செய்வாரா? அம்மாவாவது உதவி செய்வாங்களா? அல்லது என் சொந்தம் பந்தம், இனம், குலம், கோத்திரம் யாருக்கிட்டையாவது இருந்து ஒரு உதவி, ஒத்தாசை, ஆறுதல், தேறுதல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தை வராதா? அல்லது நண்பர்கள், அல்லது சிநேகிதிகள், அல்லது உடன் பணியாற்றுகிறவர்கள் யாராவது ஒருவர் நமக்காக ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா? மனுஷனுடைய கண்கள் மனுஷனையே நோக்கி பார்க்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்க வேண்டும். தாவீது அழகா சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அருமையான தம்பி, தங்கச்சி, இன்றைக்கு இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? உனக்கு உதவி செய்கிற ஆவியானவர். இதை நீ முதல்ல ஒன்று இன்னர்ல ஆழமாய் நீ பதித்து வைத்து கொள்ளணும். மனுஷர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என வேதம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை விட்டுவிடு, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷன் ஆபத்து காலத்தில் மனுஷனுடைய உதவி விருதா. ஏன்னா நம்ம ஒரு அர்ஜென்டான நேரத்தில், ஒரு அவசரமான நேரத்தில் ஒருத்தருடைய உதவியை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அப்போங்க அந்த உதவி கிடைக்காது. ஏன்னா அவங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒருவேளை அலுவலாக இருப்பாங்க. எப்படி எலியா அங்கே இருக்கக்கூடிய பொய் தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்கிறேன், நல்லா சத்தம் போட்டு கூப்பிடுங்க. ஒருவேளை உங்கள் தெய்வம் அலுவலாக இருந்தாலும் இருப்பேன், பிரயாணம் போனாலும் போயிருப்பேன், அல்லது எழுப்ப வேண்டியதாக இருந்தாலும் இருக்கும், நல்லா கூப்பிடுங்கன்னு சொன்னான் இல்லையா? அதுபோல் நம்ம யாரையாவது ஒருத்தரை உதவிக்கு எதிர்பார்த்தோம்னா அவங்க அப்போ தான் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், அல்லது ஆஃபீஸில் இருக்கிறோம், அல்லது ஊருக்கு போயிட்டோம், அல்லது எங்களால் இப்போ வர முடியாது, இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா மனிதர்கள் நாசியில் சுவாசம் உள்ளவர்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, மனிதர்களை நம்புவதை விட்டுவிடு, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்போ எந்த காலத்திலையும் எரேமியா 33:3 சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். அப்போ எந்த காலத்திலையும் உடனே பதில் கொடுக்கிற ஒரே ஒருவர் இம்மானுவேலர். அவர் நம்மை விட்டு விலகாதவர், எப்பொழுதும் கூட இருக்கிறவர். மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எல்லா காலத்திலையும் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28 கடைசி வார்த்தை சொல்கிறது, சகல நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எல்லா நாளும் உங்களோடு இருப்பேன். அவர் தான் நமக்கு ஆபத்து காலத்தில் உதவியாளர். இங்கே பாருங்களே, ஆவியானவரும் நமது பலவீனங்களில். இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வீக்காக வந்திருக்கிறோம். இப்போ தான் ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு அதிகமாக தேவை. இங்கே பாருங்க, பலவீனங்களில் நமக்கு பலவீனம் வரும். வேலையின் நிமித்தம் பலவீனம், பொருளாதாரத்தின் நிமித்தம் பலவீனம்,
ஆபத்துக்களின் நிமித்தம் பலவீனம். சிலருடைய வார்த்தைகள் நம்மளை பலவீனப்படுத்திடும். சிலருடைய வார்த்தைகள் நம்மளை சோர்வுபடுத்திடும். பாருங்க, யோபுவுக்கு அவனுடைய மனைவி சொன்ன வார்த்தை எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தை. தேவனை தூசித்துட்டு ஜீவனை விட்டுரு. நம்பவே முடியாத ஒரு உண்மை. மனைவியே ஜீவனை விடுன்னு சொல்லுவாளா? இன்னைக்கு இருக்கிற மனைவிகளை புருஷனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக எதை வேணாலும் இழக்க ஆயத்தமாக இருக்காங்க. சொல்லுவாங்க, தாலியை கூட வித்துட்டு புருஷனை காப்பாற்றணும். அவர் உயிரோடு இருந்தால் தாங்க எனக்கு தாலி. அவருக்காக என்ன வேணாலும் இழக்க ரெடிம்பாங்க மனைவிகள். ஆனால் யோபுவுக்கு கிடைச்ச மனைவி பார்த்தீங்களா? ஜீவனை விடு. ஏன்? நீ அந்த அளவுக்கு மோசமாக போயிட்ட, குலைஞ்சு போயிட்ட, உருவமே தெரியல, உன்னால் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நீ காலையிலையும் மாலையிலையும் சர்வாங்க தகன பலி செலுத்தி செலுத்தி எப்போ பார்த்தாலும் தேவனை புகழ்ந்து புகழ்ந்து பேசி துதித்து ஆராதித்து கடைசியில் வாழ்க்கையில் வந்தது நஷ்டம்தான் வந்திருக்கு. யோபு சொல்றார், நான் பயந்த காரியமே எனக்கு நடந்தது. என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி தினந்தோறும் சர்வாங்க தகன பலி செலுத்தி தினந்தோறும் அவன் வீட்டில் ஜபக்கூட்டம் நடக்குது. காலையில் மாலையிலையும் பிள்ளைகள்கிட்ட மேலே அவன் கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். தினந்தோறும் அவன் பலி செலுத்தி அப்படி அவன் தேவனுடைய சமூகத்தில் விழித்திருந்த மனுஷன். ஆனால் அவன் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கொடூரமான ஒரு சம்பவம், ஒரு யுத்தம், ஒரு ஆபத்து, ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது. அப்போ என் மனைவி சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனை தூசித்து உன் ஜீவனை விற்று. அப்போ எவ்வளோ பெரிய வேதனை அவனுக்கு, எவ்வளோ ஒரு பலவீனம் அவனுக்கு வந்திருக்கு மனசில். அப்போ சொல்கிறேன் மனைவியை பார்த்து, பைத்தியக்காரி போல பேசுறியா? தேவன் கையில் நான் நன்மை பெற்றோமே, இன்றைக்கு ஒரு சில தீமைகளை கர்த்தர் அனுமதிச்சா அதுக்காக தேவனை தூஷிச்சிடலாமா? நீ பைத்தியக்காரியா? யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ பிறருடைய வார்த்தை நம்மை பலவீனப்படுத்தும். இப்போ யோபுவுக்கு அவனுடைய மனைவியுடைய வார்த்தை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கோம், அவனுடைய மனதை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம். ஏன்னா நம்பின மகள், அவனோடு அவள் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாள். எத்தனை ஆண்டுகள்! ஒரு பிள்ளைக்கு 2 ஆண்டு கேப்பு வச்சாலே 20 வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அவர்கள் இணைந்து வாழ்ந்திருக்கிறாங்க. 40 வருடம் அவர்கள் அல்லது 30 வருடம் அவர்கள் பிரயாணம் பண்ணியிருந்தா தான் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். அப்போ இத்தனை ஆண்டுகள் பிரயாணம் பண்ணின உடன் பார்ட்னர், லைஃப் பார்ட்னரு ஒரே ஒரு நிமிஷத்தில் தூக்கி எரிஞ்சு பேசுறா, ஜீவனை விற்று தேவனை தூசிச்சுட்டு சாவு. நீ சும்மா சாவாத, தேவனை தூசி. அப்படின்னா அவ எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவள் பார். அவ சொல்றான்னா அதுக்கு முன்னாடியே அவ செஞ்சுட்டா. எப்படி ஏவாள் பழத்தை சாப்பிட்டுட்டு தான் பிடுங்கி கொண்டு வந்து கொடுத்தா. அவ ஏற்கனவே பாவத்தை செஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கை பங்குதாரரையும் சாப்பிட சொல்றா. நான் சாப்பிட்டுட்டேன், நீயும் சாப்பிடு. அப்ப இவ தேவனை தூசிச்சா. அதனாலதான் இவ சொல்ற, நீ தேவனை தூசி. ஏன்னா அவ ஆல்ரெடியா ஒவ்வொரு சம்பவம் நடக்கிறப்பையும் அவ அது எழுதப்படலை, ஆனா தூசிச்சிருப்பா. அதனாலதான் சொல்றா, தூசி, தேவனை திட்டு, தேவனை வையி, கர்த்தரை ஏதாவது ஒன்று சொல்லு வாயை திறந்து. அப்பதான் சொல்றேன், பைத்தியமா உனக்கு பிடிச்சிருக்கு இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே. ஒரு சின்ன சின்ன உபத்திரவத்தில் நீ தேவனை வருத்தப்படுத்தும்படி முறுமுறுக்கிறாயோ? வேதம் சொல்லுது, தெசலோனிக்கேயர்ல எழுதுறாரு, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். யோவான்ல கர்த்தர் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சங்கீதக்காரன் சொல்றான், இளம் வயதுல நுகத்தை சுமப்பது, இளம் வயதுல உபத்திரவப்படுவது நல்லது. அழகா சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. தாவீது இளம் வயதுல தான் அதிக உபத்திரம். கர்த்தரை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் போன பாதையெல்லாம் உபத்திரவத்தின் பாதை. அதான் அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்ப அருமையான தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு ஆவியானவர் எப்ப நம்ம சப்போர்ட்டிங்கா வர்றாரா? பலவீனத்துல வர்றாரு. ஒருவேளை இன்றைக்கு பலவீனத்துக்கு நடுவில் வந்திருக்கிறாயோ, போராட்டத்துக்கு நடுவில் நீ வந்திருக்கிறாயோ, கலக்கத்திற்கு நடுவில் நீ வந்திருக்கிறாயோ, கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நீ வந்திருக்கிறாயோ, தனிமையின் பாதையில ஒருவேளை நீ வந்திருக்கிறாயோ, எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை பிரதர் சிஸ்டர்னு சொல்லி வந்திருக்கிறாயோ, உனக்கு ஒரு நல்ல துணையாளரை, அருமையான நேசரை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அவர் உனக்கு உதவி செய்கிறவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆசா ராஜா சொன்னாரு, பலம் உள்ளவனுக்காகிலும்
பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆசாவுக்கு தெரியுது 10 லட்சம் பேர் முன்னாடி வர்றாங்க, இவன்ட்டு இருக்கிறது 3 லட்சத்தி சில்லறை தான் இருக்குது, 3,50,000-60,000 தான் இவனுக்குள்ள படை இருக்குது. ஆனால் அவனுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு படை 10 லட்சத்திற்கும் அதிகமானவர், பல ராஜாக்கள் கூட்டா இணைஞ்சு ஒரே யூனிட்டி ஃபார்ம் பண்ணி இப்போ ஆசாவுக்கு விரோதமாக எழும்பி வர்றாங்க. அப்போ ஆசா ராஜா போய் தேவனை பார்த்து ஒரு வேண்டுதல் பண்ணுறாரு, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். என் கண்ணு உண்மையே பார்த்துக்கிட்டு இருக்கு, உமட்டிருந்து எனக்கு ஒத்தாசை வரணும். அவன் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் 10 லட்சம் பேரையும் அதமாக்கினாரு. ஆசாவினுடைய தலையை மகிமையினால் மூடினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு அவரையே நீ நம்பிரு. உன் பலவீனம் கர்த்தருக்கு தெரியும். நீ எதில் பலவீனப்பட்டிருக்கேன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆத்துமாவில் பலவீனமாக இருக்கிறியா, ஆவியில் பலவீனமாக இருக்கிறியா, அல்லது மனதளவில் நீ பலவீனமாக இருக்கிறியா, உடல் ரீதியாக நீ பலவீனமாக இருக்கிறியான்னு கர்த்தருக்கு தெரியும். யாரும் அவருக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஒரு ஸ்கேனிங் மிஷினு உன்னுடைய உடம்புல இருக்கிற குறைவுகளை கண்டுபிடித்து கரெக்டாக வெளிப்படுத்த காட்டும்னா, ஸ்கேனிங்கை விட பயங்கரமான பவர்ஃபுல்லவர் உன்னை உருவாக்கினவர், உன்னை ஜனிப்பித்தவர், உன்னை தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர், உனக்கு பெயர் வைத்தவர். நீ இன்ன ஊரில் பிறப்பான்னு சொல்லி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு பெயர் வச்சு அழைச்சிருக்கிறார். அவருக்கு தெரியாதா உன் பலவீனம், உனக்கு இருக்கிற நெருக்கம், உனக்கு இருக்கிற கஷ்டம், உனக்கு இருக்கிற கண்ணீர், உனக்கு இருக்கிற சூழ்ந்து வரக்கூடிய போராட்டங்கள், உன்னை யார் ஏமாத்துகிறார்கள், உன்னை யார் வஞ்சிக்கிறார்கள், உனக்கு யார் பதிவிடை வைக்கிறார்கள், உனக்கு விரோதமாக யார் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், உன்னை தூக்க வேண்டும் அல்லது எடுக்க வேண்டும், உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படையாய் பார்க்கிறவர். வேதம் சொல்லுது அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. இப்போ சொல்லுங்க, நான் அவருக்கு மறைவானவன் அல்ல, அவருடைய பார்வையில் நான் வெளியரங்கமானவனாக இருக்கிறேன். சொல்லுங்க, என் முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். இந்த முடியை இந்த உலகத்தில் கவுண்டிங் பண்ண ஒரே ஒருத்தர் கர்த்தர் தான். கைத்தட்டி கருத்து, வேற யாருமே உலகத்தில் முடியை எண்ணி வச்சவங்க கிடையாது. கர்த்தர் சொல்றார், உன் முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் இதைத்தான் பேசுவாங்கிறது பரலோகம் அறிந்து வச்சிருக்குது. கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு என்னை குறித்து சொல்வான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னதான் நீ பேச போறேன்னு கர்த்தருக்கு தெரியும். அவ்வளவு தெளிவா பரலோகம் உன்னை அறிந்து வைத்திருக்கிறது, புரிந்து வைத்திருக்கிறது, தெரிந்து வைத்திருக்கிறது. நீ தனிமையானவன் அல்ல. சொல்லுங்க, என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். அடுத்து அவர் எப்படிப்பட்டவர்? அதே இதில் சொல்லப்பட்டிருக்கு, உதவி செய்கிறவர் அல்ல மட்டுமல்ல, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால். நமக்கு தெரிஞ்ச ஜெபமெல்லாம் அடி உத மிதி வெட்டு குத்து இப்படிதான் ஜெபம். அடிக்கிறோம், நொறுக்கிறோம், மிதிக்கிறோம், இப்படிதான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அப்படிதான் வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு மாதிரியே தான் தடியை எடுத்தவெல்லாம் தண்டைக்காரங்கிற மாதிரி தாவீது கத்தியை எடுத்தா 2 பேர்த்த 20 பேர்த்த 100 பேர் கேட்டால் 200 பேர்த்த போட்டுட்டு வந்துடுவேன். அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். நமக்கும் ஜெபம் பண்ண விட்டா பாதாளத்தை கட்டுறோம், பரலோகத்தை கட்டுறோம், இப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் நாம் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு என்ன வேண்டிக் கொள்ளணும்னு தெரியும். கைத்தட்டி கர்த்தருங்க, அவர்கிட்ட விட்டுட்டிங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுவார். அதனால தான் அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள். இந்த ஆவியானவருக்குள்ள நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் ஆவியானவர் தேவ சித்தப்படி அவர் ஜெபம் பண்ணுவார். பாரு, எழுதியிருக்கு பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால். அப்ப நம்ம எல்லா ஜெபமுமே கரெக்டா அறிஞ்சு ஜெபம் பண்றோமா? இல்லை. இப்போ பாருங்க, யாக்கோபுக்கு முன்னாடி ஏசா இருக்கிறேன். ஏசா எதிர்கொண்டு 400 பேரோடு வர்றேன். ஏசா ஒருத்தன் வந்தாலே யாக்கோபுக்கு பயமாக கிடக்கும். இப்போ அவனோட 400 பேர் வர்றேன். இந்த செய்தி வந்துருச்சு, உங்க அண்ணே 400 பேரோட வர்றேன். ஏற்கனவே அந்த ஏசாங்கிற அந்த 2 எழுத்தே 20 வருஷமா யாக்கோபுக்கு ஒரு பெரிய வேதனை. ஏன்னா அவனை சொத்தை பிடுங்கிட்டோம், அவன் சேஷ்ட புத்திர பக்கத்தை எடுத்துக்கிட்டோம், அப்பா அவனை ஆசீர்வதிக்க நினைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் பிடுங்கிக்கிட்டேன். இதுவே 20 ஆண்டு அவனுக்கு ஒரு பெரிய மனச்சுமையாகவும் அவனுடைய இருதயத்தில் அது ஒரு பாரமாக இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவன் வர்றான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன், பயந்துட்டேன். என்ன செய்கிறான்? போய் தேவனிடத்தில் போய் தஞ்சம் புகுந்து தேவ பாதத்தை பற்றி பிடிச்சு கதற ஆரம்பிச்சிட்டேன் இரவெல்லாம். என்னன்னு சொல்கிறேன்? ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன் ஆண்டவர், நீ என்னை ஆசீர்வதிச்சேன்னு சொல்லுங்க, நீங்கள் சொல்லாத பட்சத்தில் நான் உண்மை விடவே மாட்டேன். என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், ஏனென்றால் நீர் ஆசீர்வதிக்க கிருபை பெற்றிருக்கிறேன் நான்,
நீங்க ஆசீர்வதிக்க கிருபையுள்ளவர். அந்த கிருபை எனக்கு நான் பெற்றிருக்கிறேன், நான் கிருபை பெற்றவன். நீங்க ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நீர் என்னை ஆசீர்வதியும். நான் ஒண்ணுமில்லாம வந்த என்ன ராகேல கொடுத்தீங்க, லேயால கொடுத்தீங்க, பில்கால கொடுத்தீங்க, சில்பால கொடுத்தீங்க, 12 பையங்களை கொடுத்தீங்க, ஒரு பொண்ணை கொடுத்தீங்க, 13 பேரை என்னுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்தீங்க. ஆடு மாடுகளை நிறைய கொடுத்தீங்க. லாபானுடைய இதெல்லாம் எனக்கு சொந்தமாக்கி கொடுத்தீங்க. இத்தனையும் கொடுத்த நீங்க இன்னைக்கு அந்த ஏசா கண்ணுல எனக்கு தயவு கிடைக்க பண்ணணும். என்னை ஆசீர்வதி. வேற ஒன்றும் கேட்கல. இப்போ அன்னைக்கு ராத்திரி போய் எனக்கு இன்னும் ஆடு வேணும்னு ஜெபம் பண்ணியிருப்பானா, மாடு வேணும்னு ஜெபம் பண்ணியிருப்பானா, அல்ல மனைவிகள் வேணும்னு ஜெபம் பண்ணியிருப்பானா? கட்டாயம் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு. இல்லாத ஒன்று ஏசாவுடைய அன்பு, இல்லாத ஒன்று ஏசாவுடைய கண்களில் தயவு, இல்லாத ஒன்று ஏசாவுடைய கைக்கு என்னை தப்புவிக்கணும். அப்போ இரவெல்லாம் அவன் என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன்? ஏசாவுக்காக தான் ஜெபம் பண்ணியிருப்பேன். அவன் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும், அவன் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும், அவன் கையில் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், அவன் என் மேலே அன்பாக பேசணும், அவன் என் பந்தையை தொற்றக்கூடாது, என் பிள்ளைகளை தொற்றக்கூடாது, என்னுடைய குட்டி பிள்ளைகள் மேலே கை வச்சிடக்கூடாது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இப்போ நமக்கு முன்னாடி ஏசா மாதிரி முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது நம்மளை தொடாமல் இருக்கணும்னா உதவி செய்யக்கூடிய உதவியாளர்கிட்ட போய் ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை விடமாட்டேன்னு சொல்லி நம்ம போய் தஞ்சம் புகணும், போய் ஆண்டவர் இடத்துல உட்காரணும். நம்ம மனுஷர்கள் செய்கிறது எல்லாமே என்னன்னா உட்கார மாட்டேங்கிறோம். தேவனிடத்துல உட்கார்ந்தா நிச்சயமாக விடுதலை உண்டு. ஆனால் நமக்கு உட்கார நேரமே இல்லை, வேதத்தை படிக்க நேரமே இல்லை. நம்ம எல்லாமே கம்ப்யூட்டர் உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். யாருக்கிட்டையாவது பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம ஓட பார்க்குறோமே ஒழிய பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டு உட்கார நம்ம விரும்பலை. நம்ம உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கலே, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த வாரத்தில் தேவன் சமூகத்தை அதிகமாக நாடுங்க, தேவனிடத்தில் போய் கிட்டி சேருங்க. என்னை ஆசீர்வதின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாய் அவர் உன்னுடைய பலவீனத்தில் உனக்கு உதவி செய்வார். இப்போ ஏசாவை மனமாற்றும், அவனை தொடுங்க, அவன் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். 20 வருஷமாய் அவன் இருக்கிற அந்த வேகம் குறையணும். 20 வருஷமா அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? தம்பியை என்னைக்கா இருந்தாலும் கொன்றணும்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ராத்திரியில் இவன் ஜெபம் பண்ண அவனுக்குள்ள ஒரு மனமாறுதல் வருது. இந்த ராத்திரியில் மத்தியான வேளையில் நீங்களும் ஜெபம் பண்ணுனா ஏசா மாறி மூர்க்கமாக இருக்கிறவங்க மாறிடுவாங்க. கர்த்தர் உதவி செய்வார், உனக்காக உதவி செய்வார். ஏன்னா அவர் உதவி செய்கிற கர்த்தர். பாருங்க, அவன் நினைச்சே பார்க்கல, திடீர்னு அவனுடைய மனமாற்றம். ஏசா வருகிறான், யாக்கோபை பார்க்குறேன், பார்த்தோன்னே அவனுக்கு மனசு மாறிடுச்சு. அழிக்க வந்தவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டேன். 400 பேர்த்த விட்டுட்டு போட்டா, எத்தனை பேர் வேணாலும் விட்டுட்டு போட்டா, உன் ஆடு மாடெல்லாம் எனக்கு வேண்டாம், என்கிட்ட நிறைய இருக்கு. பாருங்க, அப்படியே அவனுடைய வாயை கர்த்தர் மாற்றிட்டார், மனசை கர்த்தர் மாற்றிட்டார். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எந்த ஏசா நின்று கொண்டு இருக்கிறேன்? உங்களுக்கு முன்னாடி ஏசா இருக்கிறான், பயந்து நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறீங்க. எப்பேற்பட்ட ஆலயம் மாற்ற சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகி இயேசுவால முடியும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யோபு சொன்னாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும், தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும், நம்ம பலன் உள்ளவன் அல்ல, பலம் அற்றவன். ஆனா இந்த பலன் அற்றவனுக்கும் உதவி செய்ய கர்த்தர் யாரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். இதை முதல்ல நீங்க தெரிந்து கொண்டு அவரிடத்துல பிரச்சனையை கொண்டு போய், யெகோவா ஈரே, எனக்காக எல்லாம் செய்து முடிக்க வல்லமையுள்ளவரே. சங்கீதக்காரராகிய தாவீது 138வது சங்கீத 8வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உனக்காக செய்யணுமா? ஆண்டவர் இடத்துல பொறுப்பை கொடுத்துரு. ஏசப்பா, இது என்னால் முடியாது, இது எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது, இது எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக தெரியுது, இது என்னால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனையாக இருக்குது, உங்கள் கையில் இதை நான் ஒப்பு கொடுத்துட்றேன், கிருபாசன தண்டையில் இதை கொண்டு வந்து நான் வச்சுறேன், இனி இதை குறித்து நான் யோசிக்கவே மாட்டேன், இந்த பிரச்சனை என் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் இறக்கி வச்சுட்டு அவர் நுகத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் நுகத்தை அவர் மேலே கொடுத்துருங்க. அவர் நுகம் லேவுகான நுகம். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, நான் இன்னைக்கு போய் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், நான் போய் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், இந்த பிரச்சனை என்னை விட்டு தீர்ந்துடட்டும், இந்த பாரத்தை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு, உங்கள் பாரம் என்ன? திறப்பில் நிற்கணும், நான் ஜெபிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் உங்கள் பாதத்தை பிடிச்சுக்கிறேன்னு அவர் சுமையை நீங்கள் சுமங்க, உங்கள் சுமையை அவர் சுமந்துருவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, வேதம் சொல்லுது, நம்ம வேண்டிக் கொள்றது இன்னதுன்னு தெரியல, நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஜெபிக்கணும்,
அடுத்தவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், உங்க பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்கணும், உங்க பிரச்சனைக்கு எங்க தீர்வு இருக்கு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மனுஷ யோசனையிலே ஜெபிப்போம். அதனாலதான் ஆவியானவருக்குள்ள ஊடுருவி போய் ஜெபிக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அந்நிய பாஷையில நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் எங்க இருந்து ஜெபம் பண்ணுவார்? உன் பிரச்சனைக்கு உனக்குள்ள இருந்து தானே ஜெபிக்கணும். என் பிரச்சனைக்காக உனக்குள்ள இருந்து எப்படி ஜெபம் பண்ணுவார்? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள பரிந்து பேசுவார். அப்ப என் வாயை கொண்டுதான் அவர் பேசுவார், என் கையை கொண்டுதான் அவர் மகிமைப்படுவார், என் உதடுகளை கொண்டுதான் தேவனை புகழ்வார். அப்ப ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்தா எனக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமச்சுகளோடு ஆவியானவர் வேண்டுதல் பண்ணுவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல்லா ஆவியானவருக்குள்ள நிரம்பணும். அப்ப நிரம்புவதற்கு நம்ம எப்படி நேரம் கொடுக்கணும்? கொஞ்ச நேரம் பாட்டு பாடணும், கொஞ்ச நேரம் துதிக்கணும், கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசும் பொழுது ஆவியானவர் உங்களை உத்வேகப்படுத்துவார். கொஞ்சம் அப்படியே உள்ள போக 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 போ ஃபோக்கஸ் பண்ணுவார். நீ ஃபோக்கஸ் பண்றப்ப விட்டு கொடுக்கணும். அப்ப ஆவியானவர் உடனே அடுத்த பரிமாற்றத்துக்குள்ள கொண்டு போவாரு. ஆனா நம்ம என்ன பண்றது? நமக்கு தெரிஞ்ச ஜெபத்தை பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறது. நேரம் கொடுக்கறது கிடையாது. தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறது கிடையாது. இந்த யாக்கோபு ஒரு இரவு முழுசும் காத்திருந்தான். என்ன ஜெபம் பண்ண? ஏசாவுக்கு தான் ஜெபம் பண்ணேன். எப்படி ஜெபம் பண்ணேன்? அன்னைக்கு அந்நிய பாஷை கிடையாது. அன்னைக்கு அந்நிய பாஷை எழுதப்படலை. அவன் அந்நிய பாஷையில் பேசினான்னு எழுதப்படலை. அந்த சாப்டரே அதில் இல்லை. ஆனாலும் ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணுறேன். அவனுக்கு வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை. ராகேல பார்க்க ஆசை இல்லை, லேயால பார்க்க ஆசை இல்லை, பில்கால் சில்பால பார்க்க ஆசை இல்லை, அங்கே இருக்கிற எந்த 12 பிள்ளைகளை பார்க்க ஆசை இல்லை, மந்தையை பார்க்க ஆசை இல்லை. காரணம் பிரச்சனை தான் பெருசாக இருக்குது. இன்னைக்கு உனக்கும் ஆசையே வரமாட்டேது இல்லையா? எங்கேயும் நாட்டமே இல்லை பிரதர், ஜபிக்கவே விருப்பம் இல்லை, வேதத்தை படிக்க விருப்பம், இதே பிரச்சனை என்னை போட்டு கொடையுது. இந்த பிரச்சனை தான் எனக்கு மலை மாதிரி இமய மலை மாதிரி இருக்கு. இதுவே நான் நினைச்சு களைச்சு போய் சோர்ந்து போய் தடுமாறிட்டேன். இப்போ இந்த பிரச்சனையை நீ சமக்க முடியாது, சோர்ந்துருவ. சமக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய் ஓம் பிரச்சனையை கொடுத்துட்டு அவர் பிரச்சனையை கேளு. ஆண்டவரே, நான் என்னப்பா செய்யணும்? என்னால் முடிஞ்சதை சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். நான் என்ன செய்யணும்? 2 மீன் வச்சிருக்கிறேன், உங்கள்கிட்ட தந்துடவா? கல்லை புரட்டி போடணுமா? படகை ஆழத்தில் தள்ளிட்டு போகணுமா? அல்லது ஆட்டுக்குட்டியை அல்லது போய் அந்த கட்டி இருக்கிற கழுதையை பிடிச்சிட்டு வரணுமா? நான் என்ன செய்யணும்? எனக்குன்னு ஒரு வேலையை கொடுங்க, அந்த வேலையை நான் செய்கிறேன். ஈட்டியை தூக்கி பிடிக்கணுமா? வேலையை தூக்கி பிடிக்கணுமா? எனக்குன்னு ஒரு வேலையை கொடுங்க, நான் செய்கிறேன். என் பாரம், என் கஷ்டம், என் கவலை, என் கண்ணீர், எனக்கு இருக்கிற நெருக்கம், போராட்டம், அவமானம் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் கொடுத்துட்டா கர்த்தர் உனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். பாருங்களே, தாவீதுக்காக அவன் வேண்டிக் கொள்வது இன்னதென்றே தெரியல அவனுக்கு. ஆனால் கர்த்தர் அவனுக்காக என்னென்ன செஞ்சார்? அதோனியா அவனுக்கு என்ன பண்ண மகனாக இருக்கிறான், அப்சலோம் அவனுக்கு மகனாக இருக்கிறான். 2 பையனும் எத்தனை ராஜ்யத்தை உடைக்கும்படி, சாலமோன் ராஜ்யத்தை உடைக்கும்படி அதோனியா எழும்பினான். தாவீது ராஜ்யத்தை உடைக்கும்படி அப்சலோம் எழும்பினார். 2 பேருமே அவருடைய மகன் தான். ஆனால் கர்த்தர் தாவீதுக்காகவும் சாலமோனுக்காகவும் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார். அகிப்தோப்பேல் தாவீதுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்கிறான். எப்படிப்பட்ட ஆலோசனை? இன்னைக்கு ராத்திரி போனோம்னா தாவீதை கொண்டுடலாம், அவனுடைய ராஜ்யத்தையே அழிச்சிடலாம். இப்போ அவன் தனித்து இருக்கிறான், விடாய்த்து போய் இருக்கிறான், இப்போ தனிமையாக இருக்கிறான். இப்போ போனோம்னா இலகுவாய் அவனை நம்ம கொண்டுடலாம். நல்ல ஆலோசனை தான். ஆனால் அப்படியே செஞ்சிருந்தா பிடிச்சிருக்கலாம். கர்த்தர் அவனுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி போட்டார். இப்போ உனக்காகவும் கர்த்தர் அநேக ஆலோசனைகளை, அநேக கிரியைகளை அபத்தமாக்கி போடுவார். ஆனால் நீ என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் மனம் திறந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் காரியத்தையெல்லாம் நான் உம்மட்ட தருகிறேன். இந்த வேதத்தில் ஒரு சில காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஏசப்பாவுக்கும் நம்ம மாதிரி பலவீனம் வந்தது அவருடைய வாழ்க்கையில். பாருங்களேன், லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாமா? பக்க நம்பர் 118. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வையின் இரத்தத்தின் பெருந்துளிகளாய், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருத்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. நல்லா கவனிங்க, ஒரே இடத்துல தான் இருக்காங்க, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறாங்க. ஏசப்பா வியாகுலத்தோடு ஜெபம் பண்றாராம். வேர்வை இரத்தமாய் வெளியே வருதான். எவ்வளவு பாரம், எவ்வளவு வேதனை.
அவர் இருதயம்லாம் உடையிற அளவுக்கு அவர் ஜெபம் பண்றாரு. ஆனா பக்கத்துல சீசர்கள், மெய்க்காவலர்கள், இயேசுவுக்காக ஜீவனை தருவேன்னு சொன்னவர் சொல்றாரு, எல்லாரும் விட்டுட்டு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன். கர்த்தர் சொன்னாரு, இது பரத்திலிருந்து உனக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, இது மாம்சீகமா வரல, உன் மேல என் சபையை கட்டுவேனார். அப்படியெல்லாம் ரிவைவல் பெற்ற அந்த மனுஷன் தான் நல்லா தூங்குறாரு, பாரமற்ற தூக்கம். இயேசு வியாகுலத்தோடு இருக்கிறாரு, வேர்வை சிந்தி கொண்டு இருக்கிறாரு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில. ஏசப்பா இந்த 3 நாள் இந்த பட்டணத்தில் நடந்த அசுசியை பார்த்து எந்த அளவுக்கு குமுறி இருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தூங்கிக்கிட்டு இருக்கிறான், பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், கண்டுக்காம இருக்கிறான். அந்த பாரம் நம்மகிட்ட இல்லை. அவர் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கல, அவர் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கல, அவர் நமக்குள்ள உணர்வு நமக்குள்ள இல்லை. அவர் என்ன பார்ப்பாரு? அவர் பார்க்குற பாரி நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்ப இன்னும் நம்ம அவரை புரிந்து கொள்ள முடியல. இந்த சீசர்கள் அப்படித்தான் இருக்காங்க. அவர் பொறுப்பு இல்லாத சீசர்கள், தரிசனத்துக்கு அழைக்கப்பட்ட சீசர்கள், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட சீசர்கள். இவர்கள் தான் அடுத்து இயேசுவினுடைய ஊழியத்தை செய்ய போற சீசர்கள். இவர்கள் மேலதான் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. இவர்களுக்காகத்தான் இரவெல்லாம் ஜெபம் பண்ணி 12 பேரை தெரிந்து கொண்டாரு. அத்தனை இருக்குது, ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கேன். பொறுப்பு இல்லை, அசால்ட்னஸ். ஜெபம் பண்ற இடத்துல கூடி ஜெபிக்க முடியல. இப்ப நாம தான் ஒருத்தர் ஜெபம் பண்ணா நம்ம இன்னொரு கூடி ஜெபிக்க மாட்டேங்கிறோம். அந்த பாரத்துக்குள்ள போறதே கிடையாது. ஒருத்தர் தான் ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம பேசாம தான் இருப்போம். நமக்கு அந்த பாரம் வரமாட்டேங்குது, நமக்கு அந்த உணர்வு வரமாட்டேங்குது. நீங்கள் யோசித்து பாருங்க, எத்தனை பேர் ரோட்டில் கடந்தாலும் அவங்க மேலே நமக்கு பாரம் வருதா? அது ஒரு ஜெபம் கேளுங்க தயவுசெய்து. எனக்கு உடைந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, மற்றவங்களுக்காக அழுகிற இருதயத்தை கொடுங்க, மற்றவங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்கிற இருதயத்தை கொடுங்க, மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க, மற்றவங்களுடைய துக்கத்தை நான் என் மேலே போட்டுக்கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை கொடுங்க என்று கேளுங்க. கேட்டீங்கன்னா அந்த ஆண்டவர் பாரத்தை உனக்கு கொடுப்பார். அடுத்தவங்களுடைய பாரத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். இங்க பாருங்க, ஒரு தூதன் பரத்திலிருந்து இறங்கி வர்றான். பரலோகத்திலிருந்து தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்துறான். அப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு? பலவீனமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேர்வை வேர்த்து வேர்த்து அவருடைய உடம்புல இருக்க தண்ணீரெல்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கு, ரத்தம்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கு. அவர் ரொம்ப சரீரத்துல பலவீனமா இருக்கிறாரு. தூதன் இறங்கி, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பலப்படுத்துறான், ஸ்திரப்படுத்துறான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாரு. நியரஸ்ட்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் தூக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு. அப்ப பார்க்கிறாரு, பக்கத்துல இருக்கிறேன், தூங்கிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ வேதனையில இருக்கிற, பக்கத்துல இருக்கிற ஆளு தூங்கிக்கிட்டு இருக்கேன். நீ கஷ்டத்துல இருக்கிற, பக்கத்துல இருக்கிற ஆளு தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். நீ போராட்டத்துல இருக்கிற, பக்கத்துல இருக்கிற ஆளு தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். உன் பிரச்சனையை மற்றவங்களால சுமக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. இன்னைக்கு பாருங்க, வியாதியா வீட்டில் பிள்ளைய படுத்திருப்பாங்க, அவங்களால தூங்கவே முடியாது, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கை துணை பார்ட்னர் தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு அந்த பாரம் தெரியாது, அவருக்கு அந்த வேதனை தெரியாது. பிரசவ வேதனையில் மனைவி துடிச்சுக்கிட்டு இருப்பா. வீட்டுக்காரரை போய் பாருங்களே, டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாரு, பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு, அல்லது எங்கிட்டாவது பிரயாணம் போய்கிட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு நபர் அங்கே துடிக்கும், கண்ணீர் வட்டிக்கும், சீரியஸில் இருக்கும். அதனால ஆத்மா அந்த வேதனையில் துடிக்கும். ஆனால் வாழ்க்கையில் இன்பத்திலும் துன்பத்திலே நோயிலே நொடியிலே எல்லா நாளும் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்துவேன். அந்த பாரமற்றவனாய் பொறுப்பற்றவனாய் இருப்பேன். சீசர்கள் பாருங்க, ரொம்ப நியரஸ்ட்ல தான் இருக்காங்க. அவர் அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க தான் இருக்கிறான். ஆனால் செபிக்கணுங்கிற எண்ணம் இல்லை பத்தியா, அவருடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இல்லை பத்தியா, அவருடைய துக்கத்தில் தானும் உள்ள போகணுங்கிற எண்ணம் இல்லை பத்தியா. அவர் எதுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாரு? அங்கே என்ன ஜெபம் பண்ணுறாரு? அப்போ பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா அடுத்து கொல்கத்தாவை நோக்கி அவர் போறாரு. சிலுவையில் அவர் அடிக்கப்பட போறார், அவர் சிலுவையை சுமக்க போறார். அவர் கண்களில் முடி பெனிகாஸ்டி முள்ள தலையில் வைக்க போறாங்க. அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடவ போறாங்க. அவருடைய இறுதி விழாவில் ஈட்டியில் குத்த போறாங்க. அவருடைய உடம்பெல்லாம் மிலார்களால் அடிக்க போறாங்க. அதெல்லாம் நினைத்து அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பாடுகள் வழியா நான் போகணுமே, எனக்கு நீங்க உதவி செய்யணுமே, என்னை அடிக்க போறவங்கெல்லாம் மன்னிக்கப்படணுமே, அவங்க மேல சாபம் வந்துடக்கூடாதே,
என் மேலே துப்ப போகிறாங்களே, என்னை அடிக்க போகிறாங்களே, என்னை கொட்ட போகிறாங்களே, நான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றத்தானே வந்திருக்கிறேன், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தானே நான் வந்திருக்கிறேன், ரூபமற்றவராய் மாறத்தானே நான் வந்திருக்கிறேன், அந்த கேடாய் அடைய போகிறவராகத்தானே நான் வந்திருக்கிறேன், இந்த சித்தத்தை நான் பூரணமாய் செய்து முடிக்கணுமே. அவர் அங்கே ஸ்டோவ் பண்ணுறாரு, இந்த பாத்திரத்தை என்னிடத்துலேருந்து எடுத்து போடும். அப்போ எடுத்து போடும்னா அவ்வளோ கடினமான பாத்திரங்க, சும்மா சாதாரண கிடையாது. நான் ஒவ்வொரு முறையும் செய்திக்கு உட்காந்துருக்கும் பொழுது நினைப்பேன், என் வேதனை யாருக்குமா, உண்மை தவிர யாருக்கும் தெரியாது. ஒரு வார்த்தை தான், எடுக்கவே முடியாது. இன்றைக்கெல்லாம் 4:30 மணி, எனக்கு பதட்டம், பயம் வந்துருச்சு. நானும் 1 மணியிலேருந்து 4:30 மணி ஆயிடுச்சு. பேனாவும் கையுமா உட்காந்தே இருக்கிறேன். ஒரு வார்த்தை கிடைக்கவே இல்லை. சுற்றி சுற்றி என்ன செய்யறனே தெரியல. ஒரே இருண்டு, பயங்கர போராட்டம். ஏன்னா இந்த 3 நாட்கள் நம்முடைய தேசத்தில் நடந்த அசுசியெல்லாம் மொத்தமாக தேவனுடைய செய்திக்கு விரோதமாக நிற்குது. நானும் பேனாவும் கையுமா உட்காந்து ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன். 4:30 மணி ஆயிடுச்சு. நான் 5 மணிக்கு அங்கே போய் நிற்கணும். வார்த்தை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்போ தான் நினச்சேன், இந்த போராட்டம் யாருக்காவது இருக்குதா? அவங்க வாட்டில் வருவாங்க, ஒரு பாட்டை பாடுவாங்க, ஒரு மியூசிக்கை போடுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு நபர் யார்? இப்போ இந்த ஒருத்தர் பாருங்க, வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் தூங்கிட்டு இருக்கேன். அவனும் ஊழியத்தில் இருக்கவன் தான். இந்த ஊழியத்தை அவன் தான் செய்ய போகிறேன். ஆனால் அவனுக்கு அந்த சூழ்நிலையில் அந்த பாரம் இல்லை. இதை கேட்குற தம்பி தங்கச்சி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். பக்கத்தில் அவர் திரும்பி பார்க்கும் பொழுது பேதுருவை பார்த்து, இவ்வளவு நிர்விசாரமாக இருக்கிறியாப்பா, உனக்கு கொஞ்சமாவது உணர்வு இல்லையா? இந்த காலகட்டத்தில் இந்த உதவியாக இருக்கும்படி உனக்கு இந்த மேன்மை கிடைச்சிருக்கே, நீ இப்போ போய் இவ்வளவு லைசினஸ்ஸாக தூங்கிக்கிட்டு இருக்கிறியேன்னு சொல்லி அவருடைய ஆவி நினச்சிருக்கும்ல. போய் அவனை பார்த்து கேட்குறாரு பாருங்களே, 45 வசனம். அவர் ஜெபமணி முடித்து எழுந்திருத்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து, அவர்கள் தூக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருத்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்போ அவர் ஆவி இவங்க ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்குது. அவங்க சோதனைக்கு உட்பற்றக்கூடாதுங்கிறது தேவனுடைய விருப்பம். ஆனால் இவங்க அந்த சோதனைக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டு தூங்கிடுறாங்க. சோதனைக்காரன் வந்து இவங்களை தூங்க வச்சிடறான். இன்னைக்கு நமக்கும் தூக்கம் எதனால வருது? சோதனைக்காரன் வந்து தூங்கியிருப்பா, நீ வாட்டில் தூங்கு, பிரச்சனையே கிடையாது, தூங்குனா உனக்கு பிரச்சனையே இல்லை, செபிச்சேன்னா பிரச்சனை வந்துடும். உடனே நம்மளும் சரி விடுப்பா, நம்ம தூங்கிடுவோம், வாழ்க்கையே தூங்கி போயிடும். ஜெபம் பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கை பிளஸ்ஸிங்காக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, ஜெபிக்காத ஊழியம் ஜீரோ, ஜெபிக்காத வீடு, ஜெபிக்காத தொழில், ஜெபிக்காத வாழ்க்கை, ஜெபிக்காத நபர் என்றைக்குமே ஜெயிக்கவே முடியாது. ஜெபம் தான் நமக்கு ஜீவன். ஜெபம் இல்லாத வாழ்க்கையும் ஊழியமும் தொழிலும், அடுத்து குடும்பமும் படிப்பும், அடுத்து நம்ம செய்யக்கூடிய எல்லாமே ஜீரோவில் தான் போய் முடியும். ஆனால் ஜெபித்துட்டேன்னா ஹீரோவாய் கர்த்தர் உன்னை மாற்றிடுவார். எத்தனை முறை எழும்பி வந்தாலும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுடைய கண்கள் நித்திரை மயக்கத்தினால் நிரம்பி இருந்தது. அப்போ ஏசப்பாவும் பலவீனப்பட்டார், மனதளவில் பலவீனப்படுறாரு. இப்படி இருக்கிறீங்களாப்பா சீசர்களா? நம்மளையும் பார்த்து சொல்கிறாரு, ஒருத்தனை கூட காணாமப்பா திறப்பில் நிற்க, இந்த அக்கிரமங்களுக்காய் ஜெபிக்க ஒருத்தரையும் காணாமே, இந்த அருவருப்புகளுக்காய் ஜெபிக்க ஒருத்தரையும் காணாமே, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறக்கூடிய ஒரு நபர் எங்கே? அழகா சொல்றாரு, பெருமூச்சு விட்டு கண்ணீர் விடு, அப்படிப்பட்டவனுடைய நெற்றியில் அடையாளம் போடு, நதி அளவாய் கண்ணீர் விடு, சமுத்திர முறமாய் போய் பாரு, தடவை போய் பாரு, ஒன்றும் இல்லையா, 2வது தடவை போய் பாரு, ஒன்றும் இல்லையா, 3வது தடவை போய் பாரு, 4வது தடவை போய் பாரு, நம்பிக்கையோடு பார்த்துக்கிட்டே இரு சமுத்திரத்து பக்கமா. நிச்சயமா ஒரு நாளைக்கு ஒரு மேகம் தோன்றும். 7வது முறை ஜெபிக்கிறப்ப, அப்போ 7 முறை ஓடி பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. எலியா ஜெபம் பண்ணுறாரு, ஒன்னையும் காணாம். எலியா ஜெபம் பண்ணுறாரு, ஒன்னையும் காணாம். எலியா கருத்தா ஜெபிக்கிறவன், எலியா ஒரு ஜெப வீரன். என்னை கேட்டதுன்னு சொன்னாலே வானம் திறக்கும். ஆனால் அன்னைக்கு 6 முறை ஜெபம் பண்ணியாச்சு, சமுத்திர முகமாக ஒன்றுமே காணாம். 7வது முறை ஜெபம் பண்ணும் பொழுது உள்ளங்கை அளவு மேக எழுமிச்சு. கைத்தட்டி கருத்தருக்கு, நீ இப்போ 5 முறை ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டு படுத்துட்ட, 7 முறை ஜெபம் பண்ணு, 10 முறை ஜெபம் பண்ணு, விடாமல் ஜெபம் பண்ணு. லூக்கா 18 சொல்றார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, நிச்சயமாய் முடிவு உண்டு. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்திச்சு பாரு. அந்த அநீதி உள்ளவனே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி அவளுக்கு நியாயம் செய்யணும்னு நினைச்சான்னா,
நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். பக்கத்தில் சொல்லுங்க, சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். கைத்தட்டி சொல்லுங்க, பேசுங்க, பக்கத்தில் ஒரு நிமிஷம் பேசுங்க. என் முகத்தையே நீங்கள் பார்க்க வேணாம். பக்கத்தில், பிரதர், சீக்கிரத்தில் உங்கள் முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்கள் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் நிமித்தமும் யாக்கோப்பின் நிமித்தமும் தேவனுடைய பிள்ளைகள் நிமித்தமும் நான் தாமதம் பண்ணாமல் அந்த காரியத்தை சீக்கிரம் அமராமல் அந்த காரியத்தை செய்து முடிப்பேன்னு ஏசாயால கர்த்தர் எழுதுறார். நிச்சயமா உங்க நீதியை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவார். அநேகருக்கு மத்தியில் நீ என் தாசன் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, தள்ளாடி போகாதே, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். இந்த ஆண்டு நீங்க பார்ப்பீங்க. அடுத்து பாருங்களே, இன்னொரு மனுஷன் எப்படி சோர்ந்து போன. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். அவனுக்கு எப்படி பலவீனம் வந்துச்சு? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாமா? பக்க நம்பர், தேங்க்யூ, 450. வாசிமா. அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து, பாருங்க, ஒரு எலியா என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கன். இவன் வானத்தை அடைச்சு ஜெபம் பண்ணவே, வானத்தை திறந்து ஜெபம் பண்ண. கை தட்டுங்க. இந்த 2 அதிகாரத்தையும் கர்த்தர் எரேமியாவுக்கு மாதிரி கொடுத்தார். பார், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டேன். எலியா வானத்தை அடைச்சி ஜெபம் பண்ணிட்டு சாவி எடுத்து ஜோப்பில் வச்சுட்டு போயிட்டேன். நான் இல்லாமல் மேலே வானம் திறக்காதரா, நான் தான் மழையை கட்டல் இட்டுட்டேன், மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு அடுத்து கர்த்தரே சொல்றாரு, போய் எலியா 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, போய் ஜெபம் பண்ணு, நான் மழையை கட்டளை இடணும். ஜீவராசிகள், ஆடு மாடு பயிர் பச்சைகள் மற்ற இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஊர்வன பரப்பன கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள்லாம் உள்ள இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் சாவுது. இந்த ஆகாப்புக்காக நீ பார்க்காத, நான் லட்சக்கணக்கான பேர் நான் படைச்சு வச்சிருக்கிற ஊர்வன பரப்பன, அதுக்கெல்லாம் நான் தண்ணி கொடுக்கணும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு நான் பதில் கொடுக்கணும். மீன்கள் இருக்கு, குளத்துகளில் தண்ணீர்களில் வாழக்கூடிய எத்தனையோ நீர்வாழ் ஜந்துக்கள் இருக்கு, அதுகளுக்கெல்லாம் நான் என்ன கொடுக்கணும்? உயிர் பிச்சை கொடுக்கணும் இல்லையா? அதனால நீ போய் ஜெபம், ஆகாப்புகிட்ட உன்னை காட்டுங்கிறார், மழையை தரணும்னு. அப்புறம் தான் இவன் ஜெபம் ஒரு பாடு மழை வந்துச்சு. அப்படிப்பட்ட ஜெப வீரனும் ஒரு நாள் சோர்ந்து போயிட்டேன். இன்னைக்கு நீங்களும் சோர்ந்து போறீங்க இல்லையா? நீங்க கேட்குறீங்க, நான் சோர்ந்து போயிட்டேனே. எல்லாருக்கும் சோர்வு வருங்க, சோர்வு எல்லார் மேலேயும் வரும். ஆனால் அதிலிருந்து கிறிஸ்துவுக்குள் தன்னை பலப்படுத்தி கொள்ளணும். தாவீது எப்படி கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டானோ, இயேசு எப்படி ஜெபம் பண்ணி தன்னை திடப்படுத்தி கொண்டாரோ, அதுபோல நாம ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணி பலப்படணும். இவன் பாருங்க, முதல் நாள் 17, 18 அதிகாரத்தில் அவ்வளவு காரியத்தை செஞ்சவன் 19ஆம் அதிகாரத்தில் வந்தோடனே ஒரு செடிக்கடியில் போய் 5ஆம் அதிகாரம் ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினா. அப்பொழுது ஒரு தூதன் எழுப்பி அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது தலையிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்துச்சு. பரலோகத்திலிருந்து இவனுக்கு அடை ஆண்டவர் கொடுத்து விடுறார், உணவு தண்ணி கொடுத்து விடுறார். பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வர்றார். ஏசப்பாவுக்கும் தூதன் வந்தாரு, எலியாவுக்கும் தூதன் வர்றார், உனக்கும் தூதன் வந்திருக்கிறார். உன்ட்டையும் கர்த்தர் இன்னைக்கு தட்டி உன்னை எழுப்புறாரு, எலும்புப்பா, நீ நிறைய ஊழியத்தை செய்யணும், நீ நிறைய காரியத்தை சாதிக்கணும், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்யணும், அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ இப்படி போய் சோர்ந்து போய் மடங்கி படுத்திருக்கிறியே, போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியே, நீ கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களை தட்டி எழுப்பி பேசி கொண்டு இருக்கிறார். அவ்வளவு பெரிய மனுஷனுக்கு சரி தூதன் கொண்டு வந்து கொடுக்குறானே, வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டேன். பாருங்க எவ்வளவு சொரணையற்ற ஒரு ஊழியக்காரன். நேற்று சாகசம் உள்ள ஊழியக்காரன், ஆகாப்ப கலங்க பண்ணின ஊழியக்காரன், அக்கினியை இறங்க பண்ணின ஊழியக்காரன், பலிபீடத்தை செப்பனிட்ட ஊழியக்காரன், 450 + 400 850 பேரை கொன்று குவித்த எலியா இன்னைக்கு படுத்துக்கிட்ட எலியா. என்ன சொல்றேன், நான் சாவறேன், எனக்கு சாவு வரட்டும், நான் பிழைக்க விரும்பல, ஊழியம் செய்ய விரும்பல, நான் உலகத்தில் வாழ விரும்பல, என் ஆத்மாவை எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. எப்படி ஜெபம்?
ஒரு மனுஷன் தானே, நேற்று இருந்தவன் தான் இன்னைக்கு. நம்மளும் அப்படி தாங்க. போன வருஷம் ஃபயராக இருந்திருப்போம், போன மாதம் ஃபயராக இருந்திருப்போம், நேற்று வரை நல்லா இருந்திருப்போம். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம் நமக்கு வந்தோடனே நான் உடனே சொல்கிறது, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் இனிமேல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டேன். எரேமியா சொன்னார்ல, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என் மனசுக்குள்ளேயே நான் வச்சுக்குவேன். அப்புறம் சொல்கிறார், அடக்கி அடக்கி வைத்து பார்த்தேன், என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அது என் எலும்புகளில் அடைப்பட்ட அக்கினியை போல எரிகிறது என்று சொன்னார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பன, ஏதோ ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு உன்னைய மடங்கடிச்சு படுக்க வச்சிருக்கோ. கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட தான் பேசுகிறார். யாரோ ஒரு நபர் இந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் எலியா போல வந்து, நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், இனிமேல் எனக்கு இது வேண்டாம், இனிமேல் இது ஆகாது, இதுமேல் நான் இதெல்லாம் இந்த வழியை போக மாட்டேன், ஏதோ ஒன்றில் நீங்கள் இன்னைக்கு முடிவோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இல்லைப்பா, உன்னை நான் தட்டி எழுப்பி பலப்படுத்தி உன்னை கொண்டு தான் சேனைக்குள்ளே பாய வைக்க போகிறேன், உன்னை கொண்டு தான் மதிலை நான் தாண்ட வைக்க போகிறேன், உன் கையால் தான் வெண்கல வில்லும் வளையும்படி உன்னுடைய கையை நான் மாற்ற போகிறேன், இரும்பு தாப்பாங்களை முறிக்கும்படி உனக்கு நான் செய்ய போகிறேன், உனக்கு தானாக கேட்டு திறக்கும், தானாக வழிகள் உண்டாகும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பேதுரு அவன் பேசாமல் படுத்துட்டேன். இந்த பேதுரு எங்கே பார்த்தாலும் படுத்துங்கிற ஆள் தான். ஜெயிலுக்கு இங்கே இருக்கிறப்பையும் படுத்திருப்பேன், ஜெயிலில் இருக்கவே சீரியஸான நேரத்துலலாம் நம்மால் படுத்துக்குவார். அவருக்கு இதான் தெரிஞ்சு, கரெக்டான ஒரு வழி தெரிஞ்சிச்சு, பேசாமல் படுத்துக்கிட்டா பரலோக வேலை செய்ய முடியான்ட்டு அங்கேயும் படுத்துக்கிட்டேன் கெச்சைமணி தோட்டத்தில். இங்கே ஜெயிலில் நாளைக்கு தூக்குடா அப்படின்னு சொல்லி, நாளைக்கு உன் தலையை வெட்டப்படுதுன்னு சொல்லி அவனை கொண்டு ஜெயிலில் போட்டால் பேசாமல் படுத்துக்கிட்டேன். முடிவுக்கு வந்துட்டேன், இனிமேல் ஒன்றும் நம்மளை காப்பாற்ற ஆள் இல்லை, கர்த்தரே இறங்கி வந்தால் காப்பாற்றட்டும். எல்லா வாக்குத்தான் என் மேலே இருக்குது. சபையை கட்டுவேன், எழுப்புதலுக்கு தருவேன், திறப்புகோலை உனக்கு கொடுத்துருக்குறேன், எல்லா வசனமும் அவனுக்கு சொல்லப்பட்டாலும் எல்லாத்தையும் வாங்கி மொத்தமாக பக்கெட்டில் போட்டு பேசாமல் இருக்கிறேன். என்னமோ நடக்கட்டும்டா. இப்போ ஒரு முடிவுக்கு நீங்களும் வந்துட்டீங்க. லைவில் இருக்க நிறைய பேர் நினைப்பாங்க, என்னதான் பிரதர் பண்ணுறது, புது வருஷம் தொடங்கி ஏதாவது நடந்துரும்னு பார்த்தோம், இதுலேயும் இப்படி தான் இருக்குது, அதனால் என்னமோ நான் ஆகட்டும், நான் உண்டு பரலோகம் உண்டுன்னு இருக்கிறேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? நீ முடிவுக்கு வந்துட்டு அவரும் முடிவுக்கு வந்துடுவார். சரி, இப்போ இவர் போய் படுத்துட்டாரு. ரெண்டாவது தடவை கர்த்தர் பார்க்குறாரு. அடுத்து ஒரு தூதன் வர்றேன். இப்போ முதல் தடவையும் உனக்கு சொல்லி பார்த்தாரு, நீ திருப்பி படுத்துக்கிட்டாலும் திருப்பியும் அனுப்புவார், விட்டுற மாட்டார். பாருங்களேன், அடுத்த வசனத்தை பாருங்க, 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம். அப்போ முதல் தரத்துக்கு 2ஆம் தரத்துக்கு இடையில கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு நாள் கேப் இருந்திருக்கு. ஏன்னா காலையில் ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஒரு சாப்பாடு தானே, சாயந்தரம் ஒரு சாப்பாடு தானே. இப்போ முதல் தடவை சாப்பிட்டுட்டு படுத்துட்டானா எத்தனை மணி நேரம் படுத்துருந்தேன்? 2ஆம் தடவை வர்றேன்னா ரொம்ப நேரம் இடைவெளி ஆயிடுச்சு. இன்ன வரையும் அவன் எந்திரிக்கலை. இதுவரையும் அவனுக்கு எந்திரிக்கணுங்கிற எண்ணமே வரல. நம்முடைய வாழ்க்கையிலே மாதங்கள் உருண்டு ஓடி போனாலும் கர்த்தருக்காய் எழும்ப எண்ணமில்லாத பட்சத்தில் தேவன் இந்த நாளில் உன்னை 2ஆவது தடவை தட்டி எழுப்புறாரு. அப்பா நீ எலும்பு, போக வேண்டிய தூரம். 2ஆவது தடமும் அதே தான் வருது. வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தடவை அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருத்து போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருத்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் இரவு பகல் ஓரேப் எனும் தேவனுடைய பருவம் மட்டும் நடந்து போனான். அந்த போஜனத்தின் பலத்தினால். அப்ப அவன் முதல்ல கொண்டு வந்த உணவுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பலம் இருக்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையில பலம் இருக்கு, ஒரு பெரிய மகிமை இருக்கு. இந்த வார்த்தை வெறுமையா போகவே போகாது. தேவன் இன்றைக்கு இந்த இடத்துல உங்க கூட பேசுற இந்த வார்த்தையில டைனமிக் பவர் இருக்கு, டுனாமிஸ் பவர் இருக்கு, பயங்கரமான ஒரு உலகத்தை அசைக்கக்கூடிய பவர் இதுக்குள்ள இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இது நீங்க சாதாரண வார்த்தையை நினைக்காதீங்க. ஒரு முறை ஏர்போர்ட்ல அந்த ஓடுதளத்தில் விமானத்திலேருந்து இறங்கி ஒரு தேவ மனுஷர் ஒரு பெட்டியோட வந்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்க செக் பண்ணாங்களா, உள்ளே என்ன இருக்குது, இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குங்கிறப்ப டைம் பாம்பு இருக்குன்னாராம், பெரிய பெரிய அணுகுண்டு இருக்கும். உடனே அவங்க எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வர கூட்டிகிட்டு வந்து பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள பூரா வேத புஸ்தகம் இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, நீங்கள் டைம் பாம்புன்னு சொன்னீங்க, அணு ஆயுதம்ல பெரிய பெரிய குண்டுன்னு சொன்னீங்க, ஆனால் இது வேத புஸ்தகம் தானே இருக்குது. அப்போ அவர் சொன்னாராம், இந்த புஸ்தகத்தில் வசனத்தை எடுத்து காட்டினாராம், எடுத்து வாசிக்கலாம், இந்த வார்த்தையை நீங்களும் தெரிந்து கொள்ளணும் இல்லையா, தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை உங்களுக்கு தெரியணும் இல்லையா. தேங்க்யூ. ரீபாலா ரபா லரனா தீபாலா ரபா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது
ஜீவனும் வல்லமையும். சொல்லுங்க, வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைக்குள்ள உயிர் இருக்கு. ரெண்டாவது இந்த வார்த்தைக்குள்ள பவர் இருக்கு. சொல்லுங்க, ஜீவன் இருக்கு, பவர் இருக்கு, உயிர் இருக்குது, பவர் இருக்குது. இது வல்லமை, பவர் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும், இந்த உலகத்துல என்னென்ன பட்டயம் இருக்கு, என்னென்ன பட்டயம் இருக்கோ அத்தனை பட்டயத்திலும் இது கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதுமாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையிலையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க, அவருக்கே நான் அல்ல நாம். இங்கே பன்மையில் இருக்கு. நாம் எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை யார் கணக்கு கேட்பா, நமக்கு யார் இருக்கா அதிகாரி? உங்களுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாரு. அவர் தான் உங்களை படைத்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். உனக்கு இத்தனை வருஷம் கொடுத்தனே, இத்தனை நாள் கொடுத்தனே, இத்தனை வருஷத்தில் உனக்கு எவ்வளவு உணவு கொடுத்தேன், எவ்வளவு ஆக்சிஜன் கொடுத்தேன், எவ்வளவு தண்ணீர் கொடுத்தேன், உனக்கு எவ்வளவு வஸ்திரம் கொடுத்தேன், உன்னை எத்தனை ஆபத்துலேருந்து நான் உன்னை பாதுகாத்தேன், எத்தனை விபத்துகள்லேருந்து உன்னை நான் பாதுகாத்தேன், எத்தனை உயிர் சேதத்திலேருந்து நான் உன்னை பாதுகாத்தேன், ஆனால் நீ எனக்கு என்ன செஞ்ச? ஆண்டவர் ஒரு நாளைக்கு கேட்பார். சவுலை பார்த்து கேட்டார், ஏய் நீ துன்பப்படுத்துற, நீ முள்ளில் உதைக்கிறிய, உனக்கு கஷ்டமா தெரியலையா? என் மேலே உதைக்கிறிய, உனக்கு ஆபத்து வரும்னு தெரியலையா? நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நான், நீ என்னை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிற. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நம்ம ஒரு வேளை ஆண்டவரை துன்பப்படுத்துகிறோமா, சந்தோஷப்படுத்துகிறோமா? நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணீங்க. கேள்வி கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு முறையும் வேதத்தை படிக்கும் பொழுது நான் உடனே என்ன அந்த வேதத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி பார்ப்பேன். நான் துன்பப்படுத்திட்டேன்னா ஆண்டவரே, என்னை படித்ததுக்காக நீ மனஸ்தாபப்படுகிறீரா? ஒவ்வொருத்தரையும் அந்த இடத்துக்கு வரும்பொழுது நான் ஒரு நிமிஷம் நிற்பேன். ஆண்டவரே, மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்போ நான் என்னை படித்ததுக்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டுட்டீங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? மனஸ்தாபப்படுற வாழ்க்கை நான் வாழ்கிறத விட நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை தானே நான் வாழணும். அப்போ வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்துக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் கொண்டு வைங்க, நம்ம ஊழியத்தை கொண்டு வைங்க. வேதத்தில் இருக்கிறபடி நம்ம ஊழியம் இருக்கா, நான் இருக்கிறேன்னா, குடும்பம் இருக்கா, பிள்ளைகள் இருக்கான்னு கொஞ்சம் தயவு செய்து வேதத்தை உங்களோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. நாம் கணக்கு கொடுக்கணும். வார்த்தை வல்லமை உள்ளது. இதைத்தான் காட்டினாராம். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் வல்லமை இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அணு ஆயுதங்களை விட இந்த வேதம்தான் பயங்கரமான பவர்ஃபுல் டைனமிக் பவர். இது பயங்கரமான வல்லமை உள்ளதுன்னாராம். அப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள் இதை பார்த்து, அப்போ அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள ஒரு ஆயுதமாக இந்த வேத புத்தகம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, இங்கே பாருங்களே, எலியா அந்த போஜனத்தின் வெள்ளத்தினால் என்ன கொடுத்தேன்? அடை, கொஞ்சம் தண்ணி. எழுதியிருக்கு பாருங்க மேலே, தழலிலே சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும். இந்த தண்ணீர் வேற, நம்ம குடிக்கிற தண்ணி ஊர் தண்ணி, அவனுக்கு வந்த தண்ணி பரலோக தண்ணி. இப்போ அந்த தண்ணி தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற தண்ணீர். கைத்தட்டி, என்னிடத்தில் விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதி இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தண்ணி. அதை குடிச்சிட்டா 40 நாள் ஓடலாம். எவ்வளோ பெரிய பாதையில நீங்கள் இன்னைக்கு மட்டும் ஆவியானவருக்கு மட்டும் உங்களை வித்து கொடுத்துருங்க, நீங்கள் வித்து போட்டுருங்க. அப்படின்னா ஆவியானவருக்கு உன்னை முழுசை விட்டுவிடு அல்லது விட்டு விடு, எப்படி வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஆனால் ஆவியானவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா அவர் உன்னை பிலிப்பு போல தூக்க ஆரம்பிச்சிருவார். பிலிப்பு கிட்ட என்ன சொல்றார்? ரதத்தோடு போய் சேர். அவ்வளோதான். பேதுருவை பார்த்து சொல்றாரு, இறங்கி சந்தேகப்படாமல் போ. அனனியாட்ட சொல்றாரு, நேரு தெருவுக்கு போ, அங்கே ஒருத்தன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆவியானவர் பேசுவார். அவர் பேசும் தெய்வம். அவருக்கு இடம் கொடுத்துட்டா அவர் உனக்குள்ள இருந்து பேசுவார், உனக்குள்ள இருந்து செயல்படுவார், உனக்குள்ள இருந்து கிரியை செய்வார். உனக்குள்ள அவர் செயல்படும் பொழுது அது உணர்த்துவார். நீ அதை புரிஞ்சுக்கணும். இது ஆவியானுடைய சத்தம், இது பிசாசுடைய சத்தம். ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். தவறான சத்தம் வரும். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, சாத்தானே அப்பாலே போ. அவனைத்தான் கடிந்து கொண்டார். அப்போ முதல்ல பேசும் பொழுது இது பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. ஆனால் இப்போ சொல்றாரு, சாத்தானே அப்பாலே போ. அப்போ என்ன சொன்ன? சிலுவை வேண்டாம், காயங்கள் வேண்டாம், அடிக்கப்படக்கூடாது, நீ ரத்த சிந்தப்படக்கூடாதுன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொன்னார், பிசாசே அப்பாலே போ, சாத்தானே.
நீ எனக்கு இடர்லா இருக்கிறாயின்னு கடிந்து கொண்டார். அப்போ பேதுருக்குள்ளே 2 சத்தம் இருக்குது. தேவ சத்தத்தையும் பேசுகிறேன், மனுஷ சத்தத்தையும் பேசுகிறேன், பிசாசு சத்தத்தையும் பேசுகிறேன். நம்மளும் சமயத்தில் தேவ சத்தத்தை பேசிட்டு சமயத்தில் மனுஷ சத்தத்தை பேசிடுவோம். நம்ம இனம் கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே, நான் பேசுறது தேவ சத்தமா மனுஷ சத்தமா? இங்கே பாருங்களேன், அழகா 40 நாள் ஓடுறேன். அப்போ பலவீனத்தில் அவனை பலப்படுத்தினது என்னது? பரலோகத்திலிருந்து வந்த மன்னா, பரலோகத்திலிருந்து வந்த தண்ணீர் அவனுக்கு பலன் கொடுத்தது. 40 நாள் ஓடுனான். இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு சொல்றாரு, உன் பலவீனத்தில் தேவன் ஒரு பலனை தருவார். இந்த வாரம் சோர்ந்து போய் நிறைய இங்கே உட்காந்துருக்கிறீங்க. எனக்கு தெரியும், காலை வேளையில் நான் ஜெபிக்கும் பொழுது அப்படியே தள்ளாடி போய் வரணுமே வந்தாகணுமேன்னு வந்து உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? போகிறப்ப மான் கால்களை போல கர்த்தர் கொடுப்பார். மீண்டும் புது பவர் கொடுத்து உங்களை புதிதும் கூர்மையுமான பார்க்கலுள்ள எந்திரமாய் மலைகளை மிதித்து குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கும்படியாக உங்களை போர்பட தளபதிகளாய் ஆயுததாரிகளாய் மீண்டும் கர்த்தர் எழுப்பி நடத்துவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? சரி, இது எப்போ நடக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசித்து பார்க்கலாம். அங்கு வேதம் சொல்லுது, எப்போ இந்த சம்பவங்கள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில? பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோடு பேசுவார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் பேசுவாரா? எப்படி பேசுவார்? பரியாச உதடு, அந்நிய பாஷை. அப்ப தேவன் நம்மளோடு பேசுவதற்கு தெரிந்து கொண்ட பாஷை பரலோக பாஷை. அந்த பாஷை தான் அந்நிய பாஷை. அதனாலதான் வேதம் சொல்லுது, அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம அந்நிய பாஷையில பேசுறப்ப அப்படியே மடங்கு அடிக்கிறது. நிப்பாட்டு, போதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆவியானவரை துக்கப்படுத்தாது. இந்த ஊழியத்துக்கு வந்து பிரசங்கிக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் நம்மளை போகும்பொழுது சொல்லிட்டு போவாங்க, பிரதர் எங்கேயுமே இல்லாத சுதந்திரம் கொடுக்குறீங்க. நான் சொல்லுவேன், ஆவியானவர் எவ்வளோ நேரம் உங்களை நடத்துகிறாரோ நடத்துங்க பிரதர்ன்னு சொல்லுவேன். அது மாதிரி உள்ளே இறங்கி ஜெபிக்க ஆவியானவர் நடத்துகிறபடி நடத்துங்கமே. ஆவியானவருக்கு தான் முதல் இடம். ஊழியமே ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்குற ஊழியம். மற்ற எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல சொல்லுவாங்களாம், 8:30க்கு முடிச்சிருங்க, 8:15க்கு முடிச்சிருங்க, 10 நிமிஷம் பேசுங்க, 1/4 மணி நேரம் பேசுங்க. அங்கே ஆவியானவரை மட்டுப்படுத்துவது, ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது கிடையாது. ஆனால் நம்ம ஊழியத்தில் அப்படி கிடையாது. ஆரம்பத்திலேருந்து இன்று வரையும் எந்த நாளும் மனுஷ சத்தத்துக்கு கேட்கறதே கிடையாது. கர்த்தர் எவ்வளோ நேரம் எடுக்கிறாரோ அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. இங்கே இருக்கிற 10 பேத்துக்கு பிரசங்கம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ லட்சங்களுக்கு இந்த வார்த்தைகள் அழியாத வார்த்தைகளாக போய் அது சேரும். இன்னைக்கு இல்லாட்டி அது ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க ஜனங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு பேசுகிற செய்தி 402வது செய்தி யூடியூப்பில் வெளியிடக்கூடிய செய்தி. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவரை 401 செய்திகளை நம்முடைய ஊழியத்தின் மூலியமாக வலைதளத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இது 402வது செய்தி. இந்த நாளில் நான் பேசி கொண்டு இருக்கிற செய்தி. அது எங்கேயோ ஒரு நபர்களுக்கு, யாரோ ஒரு நபர் அதுக்கு மகிமையாய் மாறும். தேவன் எவ்வளவு நல்லவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப வெளியில கேட்க ஆட்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை ஞானமாய் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறேன். அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய நோக்கம் 7 கண்டத்தையும் எய்ம் பண்ணி தான் நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். அதுக்காக தான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கடந்து அந்த வார்த்தையை எடுத்து வர்றதுக்கு காரணம், அந்த வார்த்தை இங்க இருக்கிறவங்க இல்லை, எங்கேயோ இருக்கிற ஒரு நபரை உயிர் மீட்சி அடைய பண்ணும், ஒரு ஆளை தட்டி எழுப்பும், ஒரு ஆளை கர்த்தருக்கு நேராக ஓட பண்ணும், ஒரு ஆளை பாதாள வல்லமைக்கு அது விளக்கும், ஒரு ஆளை உயிர் மீட்சி கொடுத்து ஊழியத்தில் நிலைநிறுத்தும். எதையாவது ஒரு காரியத்தை, நான் விரும்பின காரியத்தையே செய்து முடித்துட்டு திரும்பி வரும். அது வெறுமையாய் வராது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரியாச உதடுகளாலும் அந்நிய பாஷையினாலும் என் ஜனங்களோடு பேசுவார். எழுதியிருக்கு பார்த்தீங்களா? பேசுவார். அவர் தான் பேசுவார். அப்ப நீ நினைக்கிறது நானா பேசுறேன் பிரதர், நீயா பேச முடியாது, உனக்கு தமிழே உருப்படியா வராது, நீ எப்படி பேசுவ? ஆவியானவர் ஓ நாவு, அவர் கேட்கறது நாக்க கொடு. இந்த கப்பலை அடைக்கிடலாம், சுக்கான் போட்டு அடைக்கிடலாம், குதிரைகளை லகான் போட்டு அடைக்கிடலாம், எல்லா படைப்புகளையும் அடக்கிடலாம். ஆனா நாவை அடக்க ஒரு மனுஷனால முடியாது. அதை நடக்க ஒருத்தரால தான் முடியும், ஆவியானவரால் தான் முடியும். கைத்தட்டி கர்த்தருக்கு. அதனால தான் கர்த்தர் நாவை கேட்குறாரு. அதை நான் தான்ப்பா அடக்க முடியும், என்கிட்ட கொடுத்துரு, நான் கரெக்டாக கையாளுவேன். நீ ஆவியில் நிரம்பி பேசி பாருவே, உனக்கு கோபமே வராது, கெட்ட வார்த்தை வராது, பொய் வராது, இந்த வராது. இந்த நாவு ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போயிடும். பாருவாங்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சகரியாவுக்கு மேல் வாயோட ஒட்ட வச்சுட்டார். பேசாதரா, பேசாம இருறா, நான் செய்ய போகிற அற்புதத்தை நீ நம்ப மாட்டேங்கிற, அதனால
இந்த காரியம் நடக்கிற வரையும் உன் நாக்கு உன் மேலே ஒட்டிக்கின்றார். அப்போ பேச வைக்கவும் அவரால் முடியும், ஒட்ட வைக்கவும் அவரால் முடியும். மோசே சொல்கிறாரு, நான் பேச அறியேன், நான் திக்கு வாங்கி மந்த புத்தி உள்ளவேன், என்னால் போய் பார்வோன்ட்டெல்லாம் நிற்க முடியாது, நீ பேசாமல் என்னை விட்டுரு அப்படிங்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நாக்கை உருவாக்கினது யார், வாயை உருவாக்கினது யார், நான் அல்லவா, நீ தான் போகணும், வா, நான் உனக்கு ஆரோனை வாயாக கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் கூட்டிகிட்டு போனார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்கிறாரு, நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த இடத்துல போய் நில்லுங்க, நான் நாவில் வார்த்தையை போடுவேன், அந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்க, பேச வேண்டியது இன்னதென்று நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். இப்போ நான் வந்து நிற்கிறப்ப எல்லாம் பிளான் பண்ணிட்டேன், நினைக்கிறேன் 5 வசனம் எடுத்துருக்கிறேன், கரெக்டாக என் டைரியில் பார்த்தா 5 வசனம் இருக்குது, இதை தவிர ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கார். நம்ம நிற்கிறது தேவனுடைய நாமத்தினாலே அவருடைய ஒத்தாசையை நாடி நின்னோம்னா அவர் நம்மளை வந்து ஒரு கருவியாய் பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, அழகாய் வேதம் சொல்லுகிறது, நாவில் இருந்து அவர் பேசுவார். உன் நாக்கை இன்னைக்கு விட்டு கொடு. நீ முதல்ல என்ன வேணும், ஈசாக்கை கொண்டு போய் ஆபிரகாம் பலிபீடத்தில் வச்சான், எப்தா தன்னுடைய மகளை பலிபீடத்தில் வைத்தான், ஏசப்பா பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனை கொல்கத்தாவில் வச்சார். நீ உன் நாக்கையாவது பலிபீடத்தில் ஒப்பு கொடு. ஆண்டவர், என் நாக்கை உமக்கு கொடுக்குறேன், என் நாக்கு வழியாக நீங்கள் பேசுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் என்கிட்ட இருந்து அந்நிய பாஷை பேச விரும்புகிறீங்களோ அதுக்கு நான் தடுக்க மாட்டேன். தயவுசெய்து ஒரு 1/4 மணி நேரம் பேசுங்க, முதலாவது 1/2 மணி நேரம் பேசுங்க, நல்லா ஃப்ளூவெண்ட்லேயே பழகணுங்க, 1 மணி நேரம் பேசுங்க. 2 மணி நேரம் பேசிட்டீங்கன்னா உங்கள் முகம் ஸ்தேவான் முகமாக மாறிடும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசி பழகிட்டீங்கன்னா உங்கள் முகம் மோசே முகமாக மாறிடும். நீங்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் பேசிட்டீங்கன்னா ஏசப்பா எப்படி மறுரூப மலையில் அவர் மகிமையாய் வெளிப்பட்டாரோ அப்படி உங்கள் வாழ்க்கையே மகிமையாய் வெளிப்படும். பேசி பழகுங்களேன். இங்கே இருக்கிற அநேகருக்கு அந்த அனுபவம் இல்லைங்க. 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்நிய பாஷையில் வரும். பேசினேதான் உனக்கு பேசின மாதிரி தெரியும், ஆனால் பேசிக்கிட்டே இரு, ஆண்டவர் உன்னை புது புது பாசைகளை தருவார். புது புது பாசைகள் உனக்குள்ளே வரும். பவுல் சொல்றாரு, இங்கே இருக்கிற எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். அப்போ அந்நிய பாஷையில் பல வெரைட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை மொழி இருக்குது, ஒரு மொழி வெவ்வேறு மொழியில் வேறுபட்டது. அதுபோல் பாஷைகளிலும் நிறைய பாஷை இருக்குது. வியாக்கியான பாஷை இருக்குது, அற்புத அடையாளத்தின் பாஷை இருக்குது, இதெல்லாம் தூதர்கள் பாஷை, பரலோக பாஷை, நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது, நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆவியானவர் அந்த ஆவிகளினுடைய பாஷைகளை அவர் அறிந்திருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் அவைகளை புரிந்து கொள்வார். அதனால் நீ தயவுசெய்து அந்நிய பாஷைக்கு முக்கியத்துவம் கொடு. இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, உனக்கு பலவீனமே வராது. நல்ல காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்த பலன் வரும், தைரியம் வரும், எங்கேயும் போய் நிற்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வரும், எதிரிகளிடத்தில் பேசுறதுக்கு உனக்கு தைரியம் வரும், ஞானம் வரும், வெளிப்பாடு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வித்தியாசமாய் கர்த்தர் உங்களை மாற்றணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் வித்தியாசமாய் ஜெபிக்கணும். வழக்கத்தின்படியே போய் அந்த 2 பாட்டு 4 பாட்டு அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜெபம், அந்த ஜெபத்தையே சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வித்தியாசமாக மாறணும். தேவனிடத்தில் போய் மனந்திறந்து அவர்கிட்ட ஜெப குறிப்பு கேளு. நீங்கள் இங்கேருந்தே கொண்டு போகிறப்ப 10 ஜெப குறிப்பை எட்டு போயிட்டு வேகமாக ஜெபிச்சுட்டு முடியாதுறாதே. ஆண்டவரே, நான் எந்த ஜெப குறிப்பு கிடையாது, நீங்கள் என்னை ஃபில் பண்ணுங்க, நான் என்ன ஜெபிக்கணும்னோ அதை நான் ஜெபிக்க ரெடின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் உட்காருங்களே, கர்த்தர் நிரப்புவார், ஆட்கொள்வார், உங்களை ஜெபத்துக்குள்ளே நடத்துவார். நீங்கள் விரும்பாத ஜெப குறிப்புகள்லாம் உங்களுக்குள்ளே வரும், ஆனால் அவர் சித்தப்படி அந்த ஜெப குறிப்புகள் கடந்து போகும். பாருங்களேன், இங்கே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அதை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் மீண்டும் வந்துடுவோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியார் நமக்கு துணை செய்வாராக. 26ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில் எழுதியிருக்கு பாருங்க, வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால். நமக்கு நிறைய காரியம் அறியாமலே நம்ம இருக்கிறோம். இன்னும் நமக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியல, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல, நம்ம புருஷன் கணவன் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியல, மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல, நம்ம ஓனர் நம்ம வேலை பார்க்கக்கூடிய எஜமானன் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியல, ஊழியக்காரர்கள் என்ன நம்மளை குறித்து நினைக்கிறாங்கன்னு தெரியல, பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, நம்மளை குறித்து நமக்கே தெரியல, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழ போகிறோம், நம்மளை குறித்து தேவ திட்டம் என்னன்னு தெரியல. இங்கே எழுதியிருக்கு பாருங்களே, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால். அப்போ நமக்கு தெரியாமல் இன்னும் நிறைய சம்பவம் இருக்குது. அதை எப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம்? நம்ம தெரியாமலே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அருமையானவனே, கர்த்தர் சொன்னார், நினிவேவுக்கு போனேன், இவன் தர்சீசுக்கு போகிறேன். அப்போ எங்கே போகிறோம்னே தெரியல பாரு.
தேவ திட்டத்தை விட்டுட்டு போறமேன்னு அவனுக்கு தெரியலையே. நல்லா யோசித்து பாருங்க. அப்ப தெரியாத பாதையில அவன் போய்கிட்டு இருக்கிறான், அறியாத பாதையில அவன் போய்கிட்டு இருக்கிறான். தேவனிடத்துல நம்ம தவறு பண்றோம், தேவனுடைய துக்கப்படுத்துறோம்னு தெரியாமலே அவன் போய்கிட்டு இருக்கிறான். இதே போல நாமும் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால், இந்த வசனத்தை வச்சு நான் தியானிக்கிற வேளையில ஒரு 4 காரியங்களை கர்த்தர் எனக்கு கொண்டு வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னாரு. அதை சொல்லி நான் தேவனுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். முதல்ல உதவி செய்கிறவர், அடுத்து அறியாமல் இருக்கிற ஒன்றை எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். பாருங்களே, ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அப்பாவுக்கும் மகனுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு அங்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோப்பை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகி ஏசா தானோ அல்லவோ என்று நான் உம்மை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். நல்லா கவனிங்க, சொந்த மகன், சொந்த அப்பா. ஆனால் சந்தேகம். ஏன்னா யாக்கோப்பு எப்படிப்பட்டவன் சொல்லி ஈசாக்குக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்றாரு, உன்னை நான் தடவி பார்க்கணும்பா, என் பக்கத்துல வா. அப்ப சந்தேகம் மனசுக்குள்ள இருக்குது. அதனால தான் சொல்றாரு, எப்படி உனக்கு இது அகப்பட்டுச்சு? இப்பதானே நான் உன்கிட்ட சொன்னேன், அதுக்காட்டி எப்படி உனக்கு இது அகப்பட்டுச்சு? குரல் யாக்கோப்பு மாதிரி இருக்குதே, எனக்கு ஏதோ கொஞ்சம் கலக்கமா இருக்குதே, நீ கொஞ்சம் பக்கத்துல வா, நான் உன்னை தடவி பார்க்கணும். அப்ப சந்தேகம் வந்துருச்சு, தடவி பார்க்கணுங்கிறாரு. ஆனா முன்னாடி நிக்கிறவன் மகன், கேட்கிறவர் அப்பா. ஒரே ஜெனரேஷன், ஒரே ரத்தம், ஒரே ஜீனு, ஒரே வீட்டில் இருக்கிறவங்க. ஆனால் ஒருத்தன் ஏமாத்துறேன். ஏன்னா இவனுக்கு கண்ணு தெரியல, அப்பாவுக்கு கண்ணு தெரியல, மகனுக்கு தெரியுது அப்பா கிட்ட இருக்கிற குறைவு கண்ணு தெரியாது, அவர் குருடர். அதனால நம்ம போய் ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இருந்தால் நம்மளை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. நம்ம முன்னாடி யார் நிற்கிறான்னு நமக்கு தெரியாது. நல்லவங்க நிற்கிறாங்களா, கெட்டவங்க நிற்கிறாங்களா, ஏமாத்துறவங்க நிற்கிறாங்களா, ஆசீர்வதிக்கிறவங்க நிற்கிறாங்களா, நமக்கு முன்னாடி யார் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குருடாக இருக்கிறோம். ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏசையா 42:16 வாசிக்கலாமா? குருடரை, ஆமென், குருடர்கள் அவர்கள் அறியாத பாதையிலே வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் இருக்கிற கோணலை செவ்வையுமாக்கு, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது. நல்லா கவனிங்க, குருடர்கள் என்ன பாதை? அறியாத பாதை, தெரியாத வழி, முன்னாடி கோணல் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் கைவிட மாட்டேன். ஆனால் அவன் யாரு? குருடன். அப்போ குருடன் யாரா இருக்கிறான்? கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறான். அதனால தான் சொல்றாரு, அவங்கள நான் கைவிட மாட்டேன். அவன் குருடனா இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி தெரியாத நிறைய பாதை இருக்குது, அவன் அறியாத வழியெல்லாம் இருக்குது, அவன் முன்னாடி எல்லாம் கோணலாக இருக்குது. ஆனாலும் நான் அவனை கைவிட மாட்டேன், அவனுக்கு நான் பாதையை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இங்க பாருங்க, முன்னாடி இருக்கிற யாக்கோப்பு ஒரு மைனஸ் பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, நம்ம என்ன சொன்னாலும் அவர் நம்பித்தான் ஆகணும். இன்னைக்கு போய் அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்படி சொல்லிட்டு இவன் நிற்கிறேன். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஈசாக்கு முன்னாடி நிற்கிறவன் இன்னார் என்று தெரியாமல் ஆசீர்வச்சிட்டேன். வேதம் சொல்லுது, பவுல் எழுதுறாரு, நாம் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால். இப்போ நமக்கும் முன்னாடி நிற்கிறது என்னன்னு தெரியல. ஏசா நிற்கிறானா, யாக்கோப்பு நிற்கிறானா, நல்லவன் நிற்கிறானா, கெட்டவன் நிற்கிறானா, நாளைய நாள் நல்ல நாளா கெட்ட நாளா, நம்மகிட்ட பழகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா. தாவீதுகிட்ட மகன் கேட்குறேன், என் சகோதரி எனக்கு 2 பணியார சுட்டு கொடுத்தா எனக்கு வியாதி போயிடும், அனுப்பி கூட்டிகிட்டு அனுப்புங்கிறேன். இவனுக்கு எவ்வளவு சொந்த தகப்பனே அனுப்புகிறேன், ஆனால் அவள் தீக்கரையாக்கப்பட்டாள், கற்பழிக்கப்பட்டுட்டாள். அனுப்புகிறேன், தான் பிள்ளை இப்படி பண்ணுவேன்னு அவன் நினச்சி பார்த்தானா? அப்சலோம் வர்றேன், எல்லாரையும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அனுப்பு, எல்லாரையும் அனுப்பிவிடு, அவங்களுக்கு நான் விருந்து செய்யணும், நான் வேண்டிக்கிட்டேன், அந்த பலி செலுத்துகிறேன். அவர் சொல்கிறார், வேண்டாம், எதுக்குப்பா இவ்வளோ வீண் செலவு, வேண்டாம், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அனுப்புங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், அம்னோனையும் கூட்டிகிட்டு போகிறேன். சரி அனுப்பிச்சி வைக்கிறேன். எல்லாரையும் வெட்டி கொன்று போட்டுட்டேன், அம்னோனை கொன்னே விட்டேன். இவன் தான் அனுமதிச்சான், வீட்டுக்கு போகவும் இவன் தான் அனுமதிச்சான், விருந்துக்கு போகவும் இவன் தான் அனுமதிச்சான். ஆனால்
வீட்டுக்கு போகிற இடத்துல மகள் கற்பழிக்கப்பட்டுருவான்னு அவனுக்கு தெரியலையே. விருந்துக்கு போகிற இடத்துல அம்னோன்னு செத்து போயிடுவான்னு அவனுக்கு தெரியலையே. அப்போ எவ்வளவு குருடனாக இருந்திருக்கிறான் பாருங்க. மகனை நம்பி குருடனாக போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு அறியல, தெரியல. அப்போ தெரியாமல் இருக்கிற நமக்கு உதவி செய்ய ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஆவியானவர். அப்போ அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், எனக்கு தெரியாது, இவரை நம்பி நான் போகலாமா, இவரை நம்பி நான் பிரயாணம் பண்ணலாமா, இவரை நம்பி என்னுடைய காரியத்தை நான் செய்யலாமா, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் ஒத்தாசை நாடுனா அவர் அழகாய் நம்ம கற்றுக் கொடுப்பார். அதனால தான் நாம் வேண்டி கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் நமக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அப்பா இப்படி தான் ஜெபம் பண்ணணும், இப்படி தான் இவனை நம்பணும், இவனை நம்பக்கூடாது, இவன் உனக்கு என்ன பண்ணிடுவேன், வேதனை உண்டாக்கிடுவேன், உனக்கு பிரச்சனையின் மகனாக மாறிடுவேன், இவன் உனக்கு ஆசீர்வாதத்தின் மகனாக இருப்பான்னு அவர் நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்து நமக்கு காரியத்தை காண்பிக்கிறவராக இருப்பார். இன்னொருத்தரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 34 வசனம். ஆதியாகமம் 31:34. தேங்க்யூ ஜீசஸ். ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டக சேனங்களின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. பாருங்க, யாக்கோப்புடைய பிரயாணம். அவன் 20 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய தேசத்துக்கு புறப்படுகிறான். மனைவிகளை எல்லாம் கூட்டிட்டான், பிள்ளைகளை எல்லாம் கூட்டியாச்சு, ஆடு மாடெல்லாம் கூப்பிட்டுட்டு புறப்பட்டு போறான். லாபான் பின்தொடர்ந்து வருகிறான். அவன் கேட்குறான், உக்கிரகமா என்னை ஏன் பின்தொடர்ந்து வர்ற? அவன் சொல்றான், நீ போனா போ, என் பிள்ளைகளை முத்தம் செய்ய விடல, சரி ரைட், ஆனால் என் சுரூபங்களையும் ஏன் தூக்கிட்டு போற? அவன் சொல்றான், எனக்கு எல்லாத்தையும் தடவி பார், எங்கேயாவது நீ பார்த்தேன்னா என்ன பண்ணலாம், அவங்கள கொன்றுடலாம், அவங்கள உயிரோடு நீ வைக்க வேண்டாம், நீ என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த காரியத்தை செஞ்சிருன்னு சொல்லி தைரியமாக சொல்கிறான். காரணம், தன்னுடைய மனைவிகளை அவன் நம்பினான், தன்னுடைய பிள்ளைகளை அவன் நம்பினான். அவன் நினைக்கிறான் இங்கே யாருக்கிட்டையுமே அது இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறேன். எங்கேயாவது தடவி பாரு, இருந்துச்சுன்னா நீ அதை என்ன செய்யலாம், என் முன்னாடி கொண்டு வந்து வையின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ. 27 வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நீ ஓடி போகிறதை மறைத்து எனக்கு அறிவிக்காமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்து விட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேலதாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. சரி, என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனது என்ன? இந்த செய்கை நீ மதியில்லாமல் செய்தாய். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோப்போடு நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். யாக்கோப்பு லாபானுக்கு பிரதித்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதனால் இப்படி வந்துவிட்டேன். ஆகிலும் நல்லா கவனிங்க, கோடு போட்டு வைங்க, யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததே யாக்கோப்பு அறியாது இருந்தான். நல்லா கவனிங்க, யாக்கோப்பு தாங்க இவன் நேசித்தான், யாக்கோப்பை முத்தம் செய்தான். ரூபதி அழகானவள், இவளுக்காகத்தான் 14 வருஷம் ஆட்டுக்குட்டி மேய்ச்சான். இவன் தான் ஹீரோயி, யாக்கோப்புக்கு பிடிச்சவ இவ தான். ஆனால் இவ யாரு? திருடி. இவ யாரு? சுரூப வழிபாடு உள்ளவ, விக்கிரக வழிபாடு உள்ளவ. ஆனால் யாக்கோப்புக்கு இது தெரியவே இல்லை. பார்த்தீங்களா, ஏமாந்துட்டான். இவளை நம்பி 14 ஆண்டு ஆடு மேய்ச்சு, இவளை நம்பி எல்லாத்தையும் இவன் தன் பிளத்தையெல்லாம் செலவழித்தும் இவளுடைய உண்மை இவனுக்கு தெரியல. இவள் ஒரு திருடி என்பது இவனுக்கு தெரியல. இவள் விக்கிரக பற்றுள்ளவள் என்பது இவனுக்கு தெரியல. இவள் கல்லறையில் போய் சேரவே இல்லை. வழியிலே இவள் கொல்லப்பட்ட, வழியிலே இவளை தூக்கி எறியப்பட்டாள். இவள் வழியிலே புதைச்சிட்டேன். தெரிஞ்ச பிற்பாடு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். இவ இப்படி ஒரு மோசமானவளாக இருக்காளே, இவளுக்கு போய் நான் ஆடு மேய்ச்சி என் வாழ்க்கையவே வேஸ்ட் படுத்திட்டேனே. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஒரே வீட்டில் 20 வருஷமாய் இவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவளுக்குள்ள உண்மைத்தன்மை இவனுக்கு தெரியலை. நமக்கு அப்படித்தாங்க, வேண்டிக் கொள்கிறது என்னதென்று தெரியலை. நம்மளோடு இருக்கிறவங்க யார் என்பது நமக்கு தெரியல. நம்முடைய எதிர்காலம் நமக்கு சரியாக தெரியல. நம்ம எப்படி ஊழியம் செய்கிறது சரியாக தெரியல, நமக்கு தெரியல. ஆனால்
எல்லாவற்றையும் பிதாவினுடைய ஆழங்களை தெரிந்தவர், இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தை தெரிந்தவர், நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை தெரிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு நீ இடம் கொடுத்தேனா அவர் உன்னை சரியான பாதையில் வழி இதுவே என்று சொல்லி உன்னை அழகாய் நடத்திட்டு போவார். கூட இருக்கிறவங்கள நம்மளால் தெரிய முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோப்பை பற்றி ஈசாக்கு தெரியல. இங்கே பார்த்தேன் யாக்கோப்புக்கு தன் மனைவியை பற்றியே தெரியல. இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஆதியாகம 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நான் சகோதரர். அன்னைக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பெறப்படும் பொழுது லோத்தும் கூட போனார். இப்போ 2 பேத்துக்கும் மந்த பெருகிருச்சு. ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அப்படியே லோத்து மேலே வந்துருச்சு. ஏன்னா கர்த்தர் சொன்னார், நீ நான் காட்டுற தேசத்துக்கு புறப்பட்டு போ. சிங்கிளில் தான் பேசினார். 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை, அங்கே எழுதியிருக்கிறது நல்லா கவனிங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே, உன்னை சபிக்கிறவங்களே. இப்போ எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் பேசினார். ஆனால் புறப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிக்கிட்டான் தெரியுமா? லோத்து ஒட்டிக்கிட்டான். ஆபிரகாமோடு கூட லோத்து என்ன பண்ணிக்கிட்டான்? ஒட்டிக்கிட்டான். ஒட்டுவார் ரொட்டி மாதிரி அல்லது அட்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டேன் சித்தப்பாவை. சரி, கர்த்தர் என்ன பண்ணார்? 2 பேர்த்தையும் ஆசீர்வதிச்சிட்டார். ஏன்னா ஆபிரகாமோடு இணைஞ்சதுனால லோத்துக்கு ஆசீர்வாதம். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியல, கர்த்தர் என்னை மட்டும்தான் போக சொன்னார், இவனை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு தெரியல. நாமும் அப்படி தாங்க ஊழியத்தில் யாரை கூட்டிகிட்டு போகணும்னு நமக்கு தெரியல, யாரை பொறுப்பு கொடுக்கணும்னு நமக்கு தெரியல, யாரை கனம் பண்ணணும்னு நமக்கு தெரியல. ஊழியத்தில் வளர்ந்து வந்த ஒரு பாடு நமக்கு தெரியும் பொழுது வருத்தம் உண்டாகுது. ஐயோ, நம்ம இப்படி வளர்த்துட்டோமே, இப்படியெல்லாம் செஞ்சிட்டோமே, இவங்களை நம்ம மிஸ்யூஸாக பயன்படுத்திட்டோமே, தேவை திட்டமில்லாத ஒரு காரியத்தை நம்ம இவங்கள்ட்ட கொடுத்துட்டோமே அப்படி சொல்லி பின் நாட்களில் நம்ம வருத்தப்படுகிறோம். இப்போ பாருங்களேன், ஆபிரகாம் லோத்து 2 பேரும் பிரயாணம் பண்ணுறப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ளே 2 பேர்த்து மந்தையும் பெருசிருச்சு. 7வது வசனம் 13:7. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நான் அடுத்த வசனம், நீ இந்த தேசம் எங்கும் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். சான்ஸ் இவன்ட்டே கொடுத்துட்டேன். நீ வடக்கு போனேன்னா நான் தெற்க போகிறேன், நீ தெற்க போனேன்னா நான் வடக்க போகிறேன். நீ முதல்ல முடிவு எடுத்துக்கப்பா. நீ எடுக்கிறதுக்கு நான் ஆப்போசிட்டாக நிற்கிறேன். நீ இங்கிட்டு போனீங்கன்னா நான் இங்கிட்டு போகிறேன். நம்ம எதுக்கு வாக்குவாதம், எதுக்கு சண்டை, எதுக்கு மனஸ்தாபம், எதுக்கு கஷ்டம்? மந்தையும் பெரிய நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை இல்லை, ஆனால் மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை. அப்புறம் மந்தை பெருசிருச்சு, நிறைய பெருகிருச்சு. 2 பேத்துக்கு மந்தை இருக்கு. அதுக்குள்ள வேலைக்காரையும் சண்டை பிடிச்சிக்கிட்டா அப்பனும் மகனும் என்ன பண்ணணும்? வேலைக்காரைங்களா உட்கார்றா, நான் சொன்னதை கேள்றான்னு சொல்லி 2 பேர்த்தையும் அடக்கிட்டு அப்பாவும் பிள்ளையும் என்ன பண்ணியிருக்கணும்? இணைந்து இசைந்து தோல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? வேலைக்காரங்களுக்காக இவன் என்ன பண்ணுறேன்? அப்பாவை விட்டு பிரிஞ்சு போக முடிவெடுத்துட்டு என்ன பண்ணுறேன் தெரியுமா? அடுத்த வசனம் 10. அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்திருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். முதன்னு பார்க்குறப்ப எல்லாமே எப்படி தான் இருக்கும். ராகேலை பார்த்தோன்னே மயங்கியே போயிட்டேன். ஆனால் உள்ள திருடிங்கிறது தெரியலையே, உள்ள விக்கிரக ஆராதனைக்காரின்னு தெரியலையே, உள்ள அவளுக்கு பலவீனம் இருக்குன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, கண்ணில் பார்க்கணுன்னே பார்த்தா நீர்வளம் பொருந்தி அழகான ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல அழகா இருக்கு. உடனே இவன் முடிவெடுத்துட்டேன், நம்ம புறப்பட்டு போகலாம். நல்ல இடம் கிடைச்சிருச்சு, மந்தையும் பெருகிருச்சு, நமக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு, நம்மளை தலைவரே என்று சொல்றதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க. ஏன்னா இவனுக்கும் வேலையாளம் இவனுக்கும் வேலையாளம், உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் வேலையாளுக்கும் என் வேலையாளுக்கும் சண்டை வேணாம் அப்படின்னா 2 பேத்துக்கு மந்தை பெருகி 2 பேத்துக்கு வேலையாள் வந்துருச்சு. அப்போ இவன்
சும்மா பெறப்பட்டவன் இப்போ வேலைக்கு அதிகாரியாக மாறிட்டான். அநேகருக்கு இவன் படி அளக்கிறவனா மாறிட்டான். உடனே அவன் மனசுக்குள்ள ஒரு கிளுகிழுப்பு, ஒரு சந்தோஷம். நம்மளை 4 பேர் ஸ்தோத்திரம் போட்டு நமக்கு 4 பேர் மரியாதை செலுத்திட்டான்டா, நம்மளும் இனிமேல் பெரிய ஆள்றா நினச்சிக்கிட்டு பிரிஞ்சு போக பார்க்குறேன். ஏறிட்டு பார்க்குறேன், நல்ல ஒரு இடம் தெரியுது. கண் ஏறிட்டு பார்த்தா கர்த்தரின் தோட்டத்தை போல தெரிஞ்சிச்சான். அதை நோக்கி அவன் போயிட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? புத்தியீனமாக செஞ்சுட்டான். என்ன சொல்லியிருக்கணும்? சித்தப்பா, நம்ம அடிச்சுக்க வேண்டாம், உதச்சிக்க வேண்டாம், நம்ம ஒன்றா இருப்போம், வேலை மாற்றிடுவோம், வந்து ஒன்றாக்கிடுவோம், சமாதானமாக இருப்போம்னு சொல்லியிருந்தானா லோத்து மனைவியும் உப்பு தூணாக இருக்க மாட்டான். லோத்து பிள்ளைகளும் அம்மோனியர்களும் மோபாவியர்களை பெற்றிருக்க மாட்டாங்க. இவன் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு பிரிஞ்சு போனானோ, என்னைக்கு கண்ணு ஏறிட்டு பார்த்தானோ, என்னைக்கு ஆபிரகாமை விட்டு இவன் விளக்குனானோ, அன்னைக்கே இவனுடைய வாழ்க்கையில் அழிவு வந்துருச்சு. இப்போ ஆபிரகாம் என்ன நினச்சிருப்பார்? இவனை போய் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேனே, இவனை போய் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பின்னாட்களில் தாங்க புத்தி வருது. மனுஷன் கெட்ட பிற்பாடு தான் புத்தி வரும். சொல்லுவாங்க, இவளை போய் கல்யாணம் முடிச்சிட்டேனே, இவனை போய் கல்யாணம் முடிச்சிட்டேனே, இங்கே போய் வீட்டை கட்டிட்டேனே, இந்த தொழில் ஆரம்பிச்சிட்டேனே, இந்த இடத்துல இடம் வாங்கிட்டேனே, நான் செஞ்சது பெரிய தப்பு. எப்போ? ரொம்ப லேட்டாக புத்தி வருது. ஆபிரகாமுக்கு எப்போ புத்தி வந்துச்சு? பிறப்புறப்பே கர்த்தர் என்னை மட்டும்தானே போச்சொன்னாருன்னு சொல்லி அவன் மட்டும் போயிருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அம்மோனியரே வந்திருக்க மாட்டாங்க, மோபாபியரே வந்திருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய சாபம் வந்திருக்காது, தகப்பனுக்கு பிள்ளையை பெத்தெடுக்கிற ஒரு நிலை வந்திருக்காது. ஆனால் அன்னைக்கு கூட ஒரு ஆள் கிடைச்ச உடனே லோத்துவை சேர்த்துக்கிட்டேன். அப்பா நம்மளா போகிறதுக்கு பதிலாக ஒருத்தர் ஒட்டுறான்டா, கூட்டிகிட்டு போகலான்டான்னு இந்த கூட்டிகிட்டு போனதாங்க அவன் செஞ்ச பாவம். அதனால தாங்க பெரிய பெரிய தவறே வாழ்க்கையில் வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நீயா போன நீயா போ, கூட்டிகிட்டு போனா கூட்டிகிட்டு போ, கர்த்தர் சொல்கிறத மட்டும் கேளு. நீயா இமேஜனில் அங்கங்கே உன்னுடைய உணர்வுகளில் தூண்டுறதெல்லாம் செஞ்சேன்னா இது மாதிரி அம்மோனியர்களை மோபாபியர்களை தான் நம்ம பெத்தெடுத்து கடைசியில் சாபத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்போ அருமையானவர்களே, இந்த ஆபிரகாமுக்கு கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு பார். இந்த லோத்து விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிருந்தாருன்னா கூட்டிகிட்டு போயிருப்பாரா? இந்த லோத்து இடையில போய் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவேன், நம்ம மந்தைகளையும் சேர்த்து இவன் எடுத்துகிட்டு போயிடுவேன், இதனால் ஒரு அம்மோனியர்கள் ஒரு மோபாபியர்கள் வரும்னு தெரிஞ்சிருந்தா இந்த தவறு செஞ்சிருப்பானா? நாமும் அப்படி தாங்க வேண்டிக் கொள்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினா நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம கரெக்டாக ஜெபிக்கணும்னா ஆவியானவர்கிட்ட வந்து நின்னீங்கன்னா அவர் உங்கள் நாவிலிருந்து அழகாக ஜெபம் பண்ணுவார், கரெக்டாக ஜெபம் பண்ணுவார். ஒரு ஜெபம் வேஸ்ட் ஆகாது. ஆனால் நம்ம பண்ணுற 99 ஜெபம் தரையில் போயிடுது, ஒரு ஜெபம் தான் கேட்கப்படுது. ஏன்னா நமக்கு வேண்டிக் கொள்கிறது என்னதுன்னு தெரியாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், எதையோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி இருக்கிற ஆள்லாம் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரு என்கிட்ட சொல்லுவார், ஏன் பிரதர் இவ்வளவுலாம் ஆசீர்வதிக்கிறீங்க, ஒரு வார்த்தையில் ஜெபம் பண்ணுங்க பிரதர், எதுக்கு போட்டு இவ்வளவு தடவை அவங்கள ப்ளஸ் பண்ணுறீங்க? நான் சொல்லுவேன், அதெல்லாம் என் பிள்ளைங்க, என் மந்தைகள், என் ஜனம், என் இனம், என் குலம், என் கோத்திரம், என் ரத்தத்தோடு இணைஞ்ச பிள்ளைகள், அவங்கள தானே நான் ஆசீர்வதிக்கிறேன். அதில் என்ன போய் வஞ்சகம் முத்தம் இல்லாமல் முடிய முடியாது. மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் அநேகர் இன்றைக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க, ஒரே வார்த்தையில் ஆசீர்வதிச்சு. இதுக்கு அநேக வார்த்தைகளை சொல்லி அதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டா அப்புறம் கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறவங்க இருக்காங்க, வஞ்சகத்தோடு. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னொரு கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16:4 வாசித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16:4. அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாய் இருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தேர் அதிகாரிகள் போய், நீர் அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதினால் அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள், அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலிலாள் சிம்சோனை பார்த்து, இப்ப தெலிலாள் மேல சிநேகம் வைத்து அவளை நேசிக்கிறான் சிம்சோன். தெலிலாள் என்கிற ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறான். அவ மடியில படுத்து கிடக்கிறான். ஆனா அவ எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவ, அவ எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவ, இவனை சிறுமைப்படுத்த நினைக்கிறவ, இவனுக்காக 1000 பணத்தை வாங்க அவர் ஆயத்தமா இருக்கிறவ, இவனை கொல்லும்படி தீர்மானித்திருக்கிறவ. ஆனா இந்த சிம்சோனு பலம் உள்ளவன், நஸ்ரேயன், விசேஷமான பிறப்பு உள்ளவன், விசேஷமாய் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பினவன். ஆனா அவன் கண்ணு எவ்வளவு குருடு பாருங்க. தான் முன்னாடி இருக்கிற பெண்ணு, தன்கிட்ட பேசுற பெண்ணு நம்மளை பலத்தை எடுக்க போறவ, நம்முடைய ரட்சிப்பை உடைக்க போறவ, நம்முடைய உயிருக்கு ஆபத்தை உருவாக்க போறவன்னு இவனுக்கு தெரியலையே.
தெரியாமல் அவள்கிட்ட பழகி அவளோடு இருந்து அவளோடு வாழ்ந்து கடைசியில் அவன் இழந்தது என்னன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்களே. கடைசியில் அவனுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபத்துக்குரிய நிலைமையாய் மாறிப்போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். மேலே 21. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இது காரணம் யாருங்க? தெலீலாள். இந்த தெலீலாள் முதல்ல எப்படிப்பட்டவளா இருந்தா? அவன் கண்ணுக்கு பிரியமானவளா இருந்தா. அவளை நம்புன. ஆனா இவனுக்கு தெரியல, இவ தான் என்னுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையை சிறுமைப்படுத்த போறவள் என்பது தெரியல. நம்மளும் அப்படித்தாங்க, தெரியல. நாம் வேண்டிக் கொள்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினா. இப்போ இவனுக்கு தெரியலையே, இப்படி என் வாழ்க்கையை இவ சிறுமைப்படுத்துவான்னா அவன் அங்கே உட்கார்ந்துருப்பானா? கண்ணை புடுங்க போறான்னு தெரிஞ்சு நம்பித்தானே இறங்கினேன். இன்னைக்கு நம்பித்தாங்க நிறைய பேருடைய வாழ்க்கை போச்சு. நீங்களே சொல்லுவீங்க, உங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து கேளுங்க. நம்பித்தாங்க நான் அவன்கிட்ட பழகினேன், நம்பித்தாங்க என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், நம்பித்தாங்க கழுத்தை காட்டினேன், நம்பித்தாங்க பத்திரத்தை கொடுத்தேன், நம்பித்தாங்க கையெழுத்தை போட்டேன், நம்பித்தாங்க பிரயாணம் பண்ணினேன், நம்பித்தாங்க எல்லாம் நம்பித்தேன். ஆனால் நம்பினவங்க தான் இன்னைக்கு இப்படி இருக்காங்க. அதனால தான் ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு வேண்டிக் கொள்கிறது என்னதென்று தெரியாது இருக்கிறபடினா நானே உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக நான் நினைச்சுவேன், வேண்டுதல் செய்வேன். இன்னைக்கு ஆவியானவர் உதவி செய்கிறவர், உனக்காக வேண்டுதல் செய்கிறவர். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா? ரீபா ரபா ரீபா ல ரபா ரீபா கால ர கால ரண திக்கல ரபா ஷப ரீபா லபல ரபோ ரீபா லரல ரண திக்கல ரபா லிரின தீபா ல ரபா ந தீபா ல ரபா ஷப ரீபா லபல ரபா. நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக. அவருடைய வாழ்க்கையில ஆவியானவர் உதவி செய்வீராக. வேண்டிக் கொள்கிறது இன்னதென்பதை கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுப்பீராக. இந்த செய்தி உலகத்துல அநேகருக்கு உயிர்மீச்சியாய் மாறுவதாக. அநேகர் கர்த்தருடைய பட்சத்துல தேவனுடைய சமூகத்துல இழுக்கப்படுவார்களாக. அநேகருக்கு ஆண்டவரே உத்வேகப்படுத்தக்கூடிய செய்தியாய் தேவனுடைய ஆவியானவர் மாற்றி கொடுப்பீராக. நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேங்க்யூ.